அது சரி. ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ போன கிளாஸ்ல ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் வரைக்கும் பார்த்தது இல்லைங்களா? ஸோ பிசிக்கல் ஜியாகிரபி இந்தியாவின் இயற்கை அமைப்புல ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் வரைக்கும் போன கிளாஸ்ல பார்த்துருந்தோம் சரிங்களா? ஸோ மீதி அடுத்த இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல இன்னைக்கு கவர் பண்ணிடலாம். ஸோ பிசிக்கல் ஜியாகிரபி இன்னைக்கோட கிளாஸ்ல முடிஞ்சிடும். இன்னைக்கு பிசிக்கல் ஜியாகிரபி. ஸோ அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல ரிவர்ஸ், வாட்டர் ரிசோர்சஸ் அப்படின்ற டாபிக்ஸ் எல்லாம் அடுத்து வரக்கூடிய கிளாஸ்ல பார்ப்போம் சரிங்களா? ஸோ ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் வீட்டில் படிச்சு பார்த்தீங்களா? ஸோ மேக்ஸிமம் 10th புக்கு தான் கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா? 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் வந்து மேக்ஸிமம் அந்த பிசிக்கல் ஜியோகிரபி ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் அதிகமாக இருந்தது. இல்லைன்னா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் அதுல இருந்து தான் கொஷின்ஸ் வரும். வெளியில் நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்ததான் நேற்று நம்ம மொத்தம் இந்தியாவோட நிலப்பரப்பை 5 வகையா பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ முதல்ல என்ன பார்த்துருந்தோம்? இமயமலை, அதாவது இமயமலைகளை பத்தி பார்த்துருந்தோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நார்த்தன் பிளைன்ஸ்ன்னு போட்டிருக்கேன், வடபெரும் சமவெளிகள் அப்படின்றத பார்த்துருக்கோம் சரிங்களா? அப்புறம் மூணாவது என்ன போட்டிருந்தேன்னா டெசர்ட், பாலைவனங்கள் போட்டிருப்பேன். நான்காவது தீபகற்ப பீடபூமி, அஞ்சாவது கோஸ்டல் பிளைன்ஸ், ஆறாவது ஐலண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்திருப்போம் சரியா? நேற்று வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் மட்டும் தான் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்க போறோம். ஸோ டாபிக் நம்பர் 2, கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ், அதாவது வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஸோ வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா? ஸோ நேற்று நான் சொன்னேன் இல்லைங்களா, மேப் வச்சுக்க சொன்ன கையில எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ மேப் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் சரியா? சரி, நான் பார்த்ததை வரைக்கும் சரியா? ஸோ அப்ராக்சிமேட்டா நாமளும் மேப் போடுறேன், அதுல இருந்து நீங்க இதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ ஓரளவுக்கு மேப் கரெக்டாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ பாருங்க, ஸோ நேற்று கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதாவது இந்த பகுதியை பார்த்துருந்தோம் சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஹிமாலயன் மவுண்டைன்ஸ் எல்லாம் இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம் சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடபெரும் சமவெளிகள் சரிங்களா? வடபெரும் சமவெளிகள். இந்த வடபெரும் சமவெளிகள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, எங்க இருக்கும் வடபெரும் சமவெளிகள் அப்படின்னா உங்க ஸ்கூல் புக்ல தெளிவா அதனால வார்த்தை கொடுத்துருப்பான், வடபெரும் சமவெளிகள் எங்க இருக்கும் சரியா? முதல் பாயிண்ட் என்னன்னா, அந்த வடபெரும் சமவெளிகள் சரியா எதனுடைய தென்பகுதி, எப்பயுமே ஒரு டாபிக் படிக்கிற மாதிரி இருந்தா அது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல நீங்க மேட்ச் பண்ணணும் சரியா? அப்படி மேட்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வடபெரும் சமவெளிகள்னு சொல்லக்கூடியது எங்க இருக்குன்னா டு த சவுத் ஆஃப் ஷிவாலிக் சரியா? ஷிவாலிக்கினுடைய தென்பகுதியில காணப்படக்கூடியதான் வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? எங்க இருக்கு? ஷிவாலிக்குடைய தென்பகுதியில காணப்படக்கூடியது தான் என்ன சொல்றாங்க,
வடபெரும் சமவெளிகள்னு சொல்லுவாங்க. சிவாலிக்குடைய தென்பகுதின்னு சொல்லுவாங்க. அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா இமயமலையின் தென்பகுதி, ஹிமாலயாஸுடைய தென்பகுதி. சரியா, இமயமலையுடைய தென்பகுதியில காணப்படக்கூடியதான் வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிளைன்ஸ், அதாவது சமவெளிகள் அப்படின்னாலே எதனால உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமவெளினாலே எதனால உருவாக்கப்படும்? சமவெளினா என்ன? முதல்ல சமவெளி, நிறைய சமவெளி கேட்டிருப்பீங்க, நியூஸ்ல கூட பார்ப்பீங்க. சரியா, சமவெளிகள் அப்படிங்கிற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, பிளைன்ஸ்ன்ற வார்த்தை. சமவெளிகள் அப்படின்னாலே ஆறுகள்னால, அதாவது ஆறுகள் இப்படி போகுது இல்லைங்களா, இந்த ஆறுகள் போகுதுன்னா ஆற்றுக்கு கிளை நதிகள் நிறைய இருக்கும், இந்த மாதிரி துணை நதிகள் நிறைய இருக்கும். இந்த சுத்தி உள்ள பகுதிகளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆற்றங்கரை பகுதி, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, புரிஞ்சுக்கோங்க. எதனுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதி ஆற்றங்கரையை சுற்றி உள்ள பகுதி, ஆற்றங்கரை ஆறு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்க பகுதிகள் எல்லாத்தையும் சமவெளிகள்னு சொல்லுவாங்க. சோ அந்த வடபெரும் சமவெளிகள் அப்படிங்கிறது எந்த நதிகளால உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டாங்கன்னா, சரியா, சிந்து நதி, கங்கா, பிரம்மபுத்திரா மற்றும் அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ் சொல்லக்கூடிய கிளை நதிகள். சரியா, அதனுடைய கிளை நதிகள் சிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா இதனுடைய கிளை நதிகளால உருவாக்கப்பட்டதுதான் வடபெரும் சமவெளிகள். சரியா, சமவெளிகள்னாலே ஆறுகள்னால உருவாக்கப்பட்டது. சிம்பிளா அந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்குவோம். சரியா, சோ வடபெரும் சமவெளிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எவ்வளவு நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3வது பாயிண்ட் எழுதிக்கோங்க, 2400 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வடபெரும் சமவெளிகளுடைய மொத்த நீளம். சரிங்களா, இதனுடைய மொத்த நீளம் என்பது இந்த பிளைனோட நீளம் 2004 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர். சரியா, மொத்தம் எவ்வளவு ஏரியா கவர் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 லட்சம், 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். சரியா, எவ்வளவு கவர் பண்ணது? 7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது கவர் பண்ணுது. சரியா, 7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது கவர் பண்ணுது. ஓகே, இது வடபெரும் சமவெளிகளை பத்தி நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். சரியா, ஸோ டிஎன்பிசில இந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்டிருக்கான்னு கேட்டாங்கன்னா, ஓகே, எந்த மாதிரி விஷயத்த கேள்வியா கேட்டிருக்காங்கன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு கேள்வியா வந்துருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, எப்பவுமே மேப்ல பத்தி கேட்கும்பொழுது ஒரு இடத்தை கொடுத்துட்டு அது எதனுடைய தென்பகுதியில் இருக்கு, எதனுடைய வடக்கு பகுதியில இருக்கு, இமயமலைக்கு தென்பகுதியில் என்ன இருக்கு, இமயமலைக்கு கிழக்கு பகுதியில் என்ன இருக்கு, இந்த மாதிரிலாம் மேப் பேஸ்ட் கொஸ்டின் தான் நம்மளுக்கு வந்துருக்கு. அதனால இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னா, வடபெரும் சமவெளிகள் எதனுடைய தென்பகுதியில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, சிவாலிக் அல்லது இமயமலை. சரியா, சோ அதனுடைய தென்பகுதியில காணப்படுது. ஓகே ஓகே, இப்போ இந்த வடபெரும் சமவெளிகள் எங்கிருந்து எங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர்ல இருந்து இங்கேயே ஆரம்பிச்சிடும். சரியா, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து பாருங்க, இந்த மாதிரி புள்ளி புள்ளியா போடுறேன். சரியா, அந்த ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நம்மளுக்கு அஸ்ஸாம் வரைக்குமே என்ன பண்ணுவோம்னா இந்த வடபெரும் சமவெளிகள் நம்மளுக்கு காணப்படுது. சரியா, வடபெரும் சமவெளிகள் காணப்படுது. இமயமலை தானே இந்த 3 விஷயம் இமயமலை இல்லையா, இந்த கோடு இமயமலையோட தென்பகுதியில தானே போட்டிருக்கேன் பாருங்க, இதெல்லாம் வடபெரும் சமவெளிகள். அததான் வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாமே எதனால உருவாக்கப்பட்டதுன்னா, இமயமலையிலிருந்து என்ன வருதுங்க, ஆறுகள் உருவாகுது. சிந்து நதி, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற நதிகள் இங்க உருவாகிறதுனால, இந்த நதிகள் இங்க பாயறதுனால இந்த இடத்துல உருவாக்கப்படக்கூடியதுதான் வடபெரும் சமவெளிகள். சரியா, உலகிலேயே மிகப்பெரிய சமவெளிகளில் வடபெரும் இந்தியாவில் காணப்படக்கூடிய வடபெரும் சமவெளிகளும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். சரியா, ஓகே ஃபைன். ஸோ இதுல முக்கியமான விஷயம் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இது வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். அதாவது வந்த கொஸ்டின் என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும்தான். சரியா, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா வடபெரும் சமவெளி எப்படி உருவாயிருக்கு, வடபெரும் சமவெளியில எப்படி எல்லாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா, நம்ம பார்த்துருப்போம், போன கிளாஸ்ல பார்த்துருப்போம். பாருங்க மேப் நல்லா பாருங்க. சரியா, இப்படி போட்டிருந்தேன் 3 விஷயங்களை நான் போட்டிருந்தேன். அதாவது இமயமலை 3ஆ பிரிச்சிருந்தோம். முதல்ல இருக்கிறது என்ன பிரிச்சிருந்தோம், ஹிமாத்ரின்னு பிரிச்சோம். 2வது என்ன பிரிச்சோம், ஹிமாச்சல் அப்படின்றத பிரிச்சோம். 3வது என்ன பிரிச்சோம், சிவாலிக் அப்படின்றது 3ஆ பிரிச்சோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த அடுக்கடுக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்லயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ எப்பயுமே இமயமலை நதிகள் அப்படிங்கிறது அதாவது இதனுடைய தென்பகுதி. சரியா, அதுதான் தென்பகுதியை போட்டிருக்கேன். இது நார்த், இது சவுத், அதாவது நான் கீழே இப்படி இறக்கி போட்டிருக்கேன். சரியா, இமயமலையுடைய தென்பகுதியில தான் இதுதான் வடபெரும் சமவெளிகள்னு சொல்றாங்க. சரியா, சோ இமயமலைகள் முற்றிலும் பனியினால சூழப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். சரியா, சோ இந்த மலைகளிலிருந்து நீர் வரும் பொழுது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே மலையிலிருந்து நீர் வரும்போது அதனுடைய வேகத்தின் காரணமாக மலை மீது இருக்கக்கூடிய பாறைகள்,
சரியா? பெரிய பெரிய பாறைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா கட் பண்ணி என்ன பண்ணிட்டு வந்துருவோம், இந்த இடத்துலலாம் வந்து பாறைகளை வந்து சேர்த்து. சரிங்களா? இந்த பெரிய பகுதி முழுதும் இந்த அதாவது சிவாலிகுடைய தென்பகுதி முற்றிலும் எதனால் நிறைவேற்றப்பட்டிருக்கு? பாறைகள்னால நிறைவேற்றப்பட்டிருக்கு. சரியா? அதாவது மலையிலிருந்து கொண்டு வர நீர் என்ன பண்ணணும்னா அடிச்சுட்டு வர பாறைகள் எல்லாமே இந்த பகுதியில வந்து சேரும். சரியா? சோ இந்த பகுதி ஃபுல்லாவே நம்ம என்ன சொல்றாங்கன்னா நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ். சரியா? வடபெரும் சமவெளிகள். நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ். சரியா? சோ பாறைகளால உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா? நீர் இந்த இடத்துல இருந்து வந்து அதாவது இந்த பாறைகளுக்கு நடுவுல நீர் பாய்ந்து இந்த இடத்துல தான் நீர் வெளியே வரும். சரியா? இந்த நீர் வெளியே வரக்கூடிய இடம் இது. சரியா? முற்றிலும் இந்த இடத்துல பாறைகளால சூழப்பட்டிருக்கு. ஓகேவா? ஓகே. ஃபைன். சோ இதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வடபெரும் சமவெளிகள் அதாவது இந்த பகுதியவே 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது முதல் ஒரு பகுதியாகவும், பின்னாடி இருக்கக்கூடிய 2வது பகுதியாகவும் பிரிக்கிறாங்க. சரியா? முதல் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாபர் சமவெளி. என்ன சமவெளி? பாபர் சமவெளி. பாபர் பிளைன்ஸ் பிரிக்கிறாங்க. எதை? வடபெரும் சமவெளிகளே 2ஆ பிரிக்கிறாங்க. அதாவது வடபெரும் சமவெளியுடைய வடக்கு பகுதி. அதாவது பாத்தீங்கன்னா இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா? ஓகே, நான் பாருங்க இந்த இடத்துல தெளிவா போடுறேன். ஓகே, இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா? இந்த பகுதியில முதல் பகுதி, சரியா? அந்த மேல் பகுதி தான் என்ன சொல்றாங்கன்னா பாபர் சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அதுதான் இந்த போட்டிருக்கேன். இமயமலையுடைய தென்பகுதி, இமயமலையுடைய தென்பகுதி பாபர் சமவெளி. சரியா? ஓகே, அடுத்த பகுதி என்ன சொல்றாங்கன்னா பாபர் சமவெளி. அடுத்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தராய் சமவெளி அப்படின்னு அழைக்கிறாங்க. என்ன சமவெளி? தராய் சமவெளி. சரியா? இங்கிலீஷ்ல தராய் பிளைன்ஸ் சொல்லலாம். சரிங்களா? இந்த இடத்துல போடுறோம் பாருங்க, தராய் பிளைன்ஸ். தராய் சமவெளி. இமயமலைக்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டும் சேர்த்து என்ன சொல்றாங்கன்னா வடபெரும் சமவெளிகள் அழைக்கப்படுகிறது. வடபெரும் சமவெளிகள்ல வடக்கு பகுதி வந்து பாபர் சமவெளி இருக்கும், தென்பகுதியை தராய் சமவெளி என்றும் அழைக்கிறார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? சோ முற்றிலும் இந்த வடபெரும் சமவெளின்றது எதனால உருவாக்கப்பட்டிருக்கும்னா ஆறுகள்னால உருவாக்கப்பட்டிருக்க விஷயம். சரியா? சோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்ட விஷயம். சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, ஹெட்டிங் போட்டுக்கோங்க. என்ன ஹெட்டிங் போடுறீங்கன்னா பாபர் சமவெளின்னு போட்டுக்கோங்க. பாபர் சமவெளி. பாபர் சமவெளியில் என்னென்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படின்றத சொல்றேன். ஏன்னா இந்த பாபர் சமவெளியை பத்தி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? பாபர் சமவெளியை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. சோ என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த பாபர் சமவெளி அப்படின்றது எதுல இருந்து எது வரையும் காணப்படும்? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பாபர் சமவெளி இருந்து ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அஸ்ஸாம் வரைக்கும் நம்மளுக்கு தென்படும். சரியா? அதான் இதுல இருந்து போட்டிருக்கேன். ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நம்மளுக்கு இது வரைக்கும் அஸ்ஸாம் வரைக்கும் நம்மளுக்கு காணப்படுகிறது. சரியா? இது முதல் பாயிண்டா எழுதிக்கோங்க. 2வது பாயிண்ட் என்ன எழுத போறீங்கன்னா பாபர் சமவெளி அப்படின்றது பாத்தீங்கன்னா இதனுடைய வித்து அகலம். சரியா? அது அகலம் இருக்கு இல்லைங்களா? அந்த அகலம் 8 to 16 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படும். இதனுடைய அகலம் எவ்வளவுங்க? 8 to 16 கிலோமீட்டர் வரைக்கும் காணப்படக்கூடியது இந்த பாபர் சமவெளியுடைய அகலம். சரியா? இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சில ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பாபர் சமவெளியை பத்தி எல்லாம். சரிங்களா? ஃபைன். சோ பெரும்பாலும் இதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாறைகள்னால சொல்லப்பட்டிருக்கும். அதாவது பிக் ராக்ஸ் இருக்கும். பெரும்பாலும் பிக் ராக்ஸ். சரியா? பெரும்பாலும் பெரிய பெரிய பாறைகள். சரியா? பெரிய பெரிய பாறைகளால சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த பாபர் சமவெளி. சரிங்களா? சோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு ஏற்றது அல்ல. இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது பாபர் சமவெளி. சரியா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வடபெரும் சமவெளியை 2ஆ பிரிச்சு சொல்றேன். வடபெரும் சமவெளியை வடக்கு பகுதியை பாபர் சமவெளி என்றும், தெற்கு பகுதியை என்ன சொல்லியிருக்கேன்? தராய் சமவெளி என்றும் சொல்லியிருக்கிறேன். சரியா? ஓகே, குரூப் 4ல இந்த கொஸ்டினை கேட்டிருக்கான். பாபர் சமவெளி விவசாயத்துக்கு ஏற்றதா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நான் பார்த்திருக்கேன். இங்கேயும் பாபர் சமவெளியில பெரும்பாலும் எதனால காணப்பட்டிருக்கும்? பாறைகள் தான் காணப்பட்டிருக்கும். அந்த நீர் வெளியே வரக்கூடிய இடம், அதாவது பாத்தீங்கன்னா அந்த மலையிலிருந்து வருது பாத்தீங்கன்னா அந்த நீர் வெளியே வரக்கூடிய இடம் தான் தராய் சமவெளி. சரியா? அடுத்து எழுதிக்கோங்க, தராய் சமவெளின்னு எழுதிக்கோங்க. தராய் பிளைன்ஸ். தராய் சமவெளி. இந்த தராய் சமவெளி எப்படி காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா இதுல ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்துல தராய் சமவெளி எப்படி காணப்படும்?
சரியா? நீர் வெளியே வரக்கூடிய இடம் எப்படி இருக்கும்? பொதுவா ஸ்வாம்பியா இருக்கும். அதாவது எப்படி இருக்கும்? ஸ்வாம்பி, அதாவது சதுப்பு நிலமா காணப்படும். பெரும்பாலுமா அடர்த்தியான காடுகள் காணப்படும், திக் ஃபாரஸ்ட் காணப்படும். சரியா? ஓகே. பெரும்பாலான தேசிய பூங்காக்கள் இங்கதான் காணப்படுது. இதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாம் கேட்கலாம். தராய் சமவெளியில என்னென்ன இருக்கு, எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. சரியா? சராய் சமவெளியில் இருக்கும், ஸ்வாம்பி ஃபாரஸ்டா இருக்கும், அதாவது சேரும் சகதியமா இருக்கும். அதுக்கப்புறம் திக் ஃபாரஸ்ட் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலுமான தேசிய பூங்காக்கள் இந்த தராய் சமவெளியிலே காணப்படுகிறது. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஓகே. தராய் சமவெளி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க இருக்கு? பாபர் சமவெளியுடைய தென்பகுதியில் இருக்கு. அதான் முக்கியம். சரியா? டு த சவுத் ஆஃப் பாபர் பிளைன்ஸ். சரியா? டு த சவுத் ஆஃப் பாபர் பிளைன்ஸ். சரியா? பாபர் பிளைனுடைய தென்பகுதியில காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தராய் சமவெளி விவசாயத்துக்கு ஏற்றதான்னு கேட்டா, இந்த இடத்துல விவசாயத்துக்கு ஏற்றது. ரிச் கல்டிவேஷன் ஏரியா. ரிச் கல்டிவேஷன் ஏரியா. சரியா? தராய் சமவெளி என்பது விவசாயத்துக்கு ஏற்றது. அதிக மழை பொழிவும் இந்த பகுதியில் தான் காணப்படுகிறது தராய் சமவெளியில. சரியா? ஸோ கிளாஸ் நடுவுல வந்து கவனிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். சரியா? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். சரியா? ஸோ நான் எதுல இருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே. லாஸ்ட்ல இந்த ஒரு பாயிண்ட் மறந்துட்டேன். இதனுடைய அகலம் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 15 to 30 கிலோமீட்டர் இதனுடைய அகலம். இதனுடைய அகலம் தராய் சமவெளியுடைய அகலம் வந்து 15 to 30 கிலோமீட்டர். சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ மறுபடியும் ஒரு ரிவிஷன் மாதிரி நான் சொல்லிடுறேன், இது ரொம்ப முக்கியம், அதனாலதான். சரிங்களா? ஸோ வடபெரும் சமவெளி அப்படின்றத பார்த்தோம். இந்த வடபெரும் சமவெளி எதனுடைய தென் பகுதியில காணப்படுது? இமயமலையினுடைய தென்பகுதியில காணப்படுது, அல்லது சிவாலிக்கினுடைய தென்பகுதின்னு சொல்லலாம். ஏன்னா சிவாலிக் தான் கடைசியா இமயமலையுடைய கடைசி பகுதி இல்லைங்களா? முதல்ல ஹிமாத்ரி, அப்புறம் ஹிமாச்சல், அப்புறம் சிவாலிக், இதெல்லாம் சேர்த்துதான் இமயமலை. ஸோ இமயமலையுடைய தென்பகுதியில் தான் காணப்படுது வடபெரும் சமவெளி. அதனாலதான் வடபெரும் சமவெளி அங்க போட்டிருக்கேன். சரியா? சிவாலிக்கினுடைய தென்பகுதின்னு சொன்னாலும் சரியான பகுதியே தான். சரியா? சமவெளிகள்னு சொன்னா ஆறுகளால உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த வடபெரும் சமவெளிகள் என்ன ஆறுகளால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா சிந்து நதி, கங்கா, பிரம்மபுத்திரா மற்றும் அதனுடைய கிளை நதிகளால உருவாக்கப்பட்டிருக்கு. சரியா? அதுவும் முக்கியமான விஷயம். அடுத்து இதனுடைய மொத்த நீளம், லென்த்னு சொல்லுவாங்க. லென்த்னா 2400 கிலோமீட்டர் அப்படின்றது இதனுடைய மொத்த நீளம். அப்புறம் இதனுடைய மொத்த சதுர கிலோமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7,00,000 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது தராய் சமவெளிய நீளம். சரியா? தராய் சமவெளியுடைய, அதாவது சாரி, வடபெரும் சமவெளியுடைய நீளம். சரியா? வடபெரும் சமவெளிகளை அதனுடைய நிலப்பரப்பை வைத்து 2 வகையா பிரிக்கிறோம் நம்ம. சரியா? அதாவது வடபெரும் சமவெளிகளை அதனுடைய நிலப்பரப்பை வைத்து 2 வகையா பிரிக்கிறோம். ஒண்ணு வந்து வடபெரும் சமவெளிகளுடைய வடக்கு பக்கமான பாபர் சமவெளி. இந்த பாபர் சமவெளி தான் சிவாலிக்கினுடைய தென்பகுதியை ஒட்டியே காணப்படக்கூடியது. இது பெரும்பாலும் பாறைகள்னால சூழப்பட்டிருக்கனால இந்த பகுதி ஃபுல்லா பாறைகள்னாலே காணப்பட்டிருக்கும். இந்த இடத்துல விவசாயம் எதுவும் பண்ண முடியாது, பெரிய பெரிய பாறைகள்னால இந்த இடத்துல சூழப்பட்டிருக்கும். இந்த நீர் உள்ள புகுந்து, இந்த பாறைகளுக்குள்ள புகுந்து வெளியே வரக்கூடிய இடத்துதான் தராய் சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாதியா பிரிக்கிறோம். முதல் பாதி 2வது பாதியா பிரிக்கிறோம். இந்த 2வது பாதி தான் என்ன சொல்லியிருக்கேன், சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது அடர்த்தியான காடுகள் மற்றும் வனவிலங்குகள் அதிகமாக காணப்படக்கூடிய இடம். இந்தியாவில் பெரும்பாலான தேசிய பூங்காக்கள் இந்த பகுதியில தான் காணப்படுதுன்னு சொல்லியிருக்கேன். விவசாயத்துக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லி இதனுடைய வித் அப்படிங்கிறது 15 to 30 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இதனுடைய அகலம். இதுதான் வடபெரும் சமவெளிகள். சரியா? உலக சமவெளிகள்ல இதுவும் ஒரு பெரிய சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இதுல கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தராயில இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. தராய் சமவெளி எங்க இருக்கு அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கூட அப்படி வரலாம். தராய் சமவெளியில் அதிக அளவான தேசிய பூங்காக்கள், இந்தியாவில் அதிக அளவான தேசிய பூங்காக்கள் உள்ளன, கூற்று சரியான்னு கேட்பாங்க. கண்டிப்பா சரி. சரியா? அது இல்லாம தராய் சமவெளி விவசாயத்துக்கு ஏற்ற நிலம் அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் என்னதுங்க, நம்மளுக்கு சரியான ஒரு பதில் தான். சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். இதுதான் வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, ஓகே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சமவெளினாலே எதனால உருவாக்கப்பட்டிருக்கு? ஆறுகள்னால உருவாக்கப்பட்டிருக்கு. பாருங்க, நல்ல முக்கியமான விஷயம் இது. குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் அண்ட் குரூப் 2லயும் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
ஆறு ஆறு இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா, ஆறு இப்படி போயிட்டு இருக்கு. சரியா, ஆறு இப்படி நார்மலா போயிட்டு இருக்கு. ஆற்றங்கரையில் காணப்படக்கூடிய மணல் வகை என்னன்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆற்றங்கரையின் ஓரத்துல இருக்கக்கூடிய மண்ணு பேர் என்னதுங்க? அலூவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அலுவியல் சாயில், அதாவது வண்டல் மண் என்று அழைப்பார்கள். சரியா, வண்டல் மண் என்று அழைப்பார்கள் இந்த ஆற்றங்கரையில் ஓரம் இருக்கக்கூடிய மணலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, குரூப் 2லயும் குரூப் 4லயும் இந்த கேள்வி வந்திருக்கு. அதாவது வடபெரும் சமவெளியில் இந்த வண்டல் மண்ணை இரண்டா பிரிக்கிறாங்க. சரியா, வடபெரும் சமவெளியில இந்த வண்டல் மண் என்ன பண்றாங்க, ரெண்டா பிரிக்கிறாங்க. சரியா, ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். எதுங்க, ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு என்னதுங்க, பாங்கர். சரியா, இன்னொன்னு காதர். சரியா, வண்டல் மண்ணை இரண்டு வகையா பிரிக்கிறாங்க எங்க வடபெரும் சமவெளிகள்ல. ஒண்ணு பாங்கர், இன்னொன்னு காதர். சரியா, பாங்கர் ஒண்ணு, காதர் ஒண்ணு. பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பார்த்தது பாபர் சமவெளி. பாபர் சமவெளி, அதுக்கப்புறம் தராய் சமவெளின்னு இடத்த ரெண்டா பிரிச்சோம். நம்ம மணலை என்ன பண்றோம், அதாவது வண்டல் மண்ணை என்ன பண்றோம், பாங்கர் அப்படின்னு ஒண்ணு பிரிக்கிறோம், காதர்னு ஒண்ணு பிரிக்கிறோம். சரியா, ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன விஷயம் தான். சரியா, அதாவது ஆறு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நார்மலா ஆறு போகக்கூடிய ஒரு இது. ஆறு எப்பொழுதுமே போகும்பொழுது என்ன பண்ணா, மலை பிரதேசங்கள்ல இருந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு அந்த மணல் தொகுலெல்லாம் அடிச்சுட்டு வந்து அந்த ஓரம் விடும். சரியா, இது தினம் நடக்கக்கூடிய விஷயம். புரியுதுங்களா? தினம் ஆற்றங்கரையின் ஓரத்துல புது புது மண்ணா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த புது மண்ணை தான் என்ன சொல்றாங்கன்னா காதர் அப்படின்னு சொல்றாங்க. புதிய வண்டல் மண் அப்படின்னு அழைக்கப்படும். இதுதான் குரூப் ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தான். புதிய வண்டல் மண் அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டெய்லியும் ஆறு போகும்போது தன் ஓரத்துல சேர்க்கக்கூடிய படிவை தான் என்ன சொல்றாங்க, காதர் அப்படின்னு அழைக்கப்படுது. காதர் என்றால் புதிய வண்டல் மண், நியூ அலூவியல் சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஓகே ஃபைன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, இந்த பாங்கர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஓல்டு அலுவியல் சாயில், பழைய வண்டல் மண் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, எப்படி பழைய வண்டல் மண் புதிய வண்டல் மண் அப்படின்னு பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா தெரிஞ்சுக்கோங்க, ஆறுடைய நீளம் என்பது இப்படிதான் இருக்கும். சரியா, இப்ப திடீர்னு ஆற்றங்கரையில வெள்ளம் ஏற்படுதுன்னா ஆறு என்ன பண்ணும், தன்னுடைய அளவை என்ன பண்ணிக்கும், நீட்டிக்கொள்ளும். கரெக்டுங்களா? ஆறு என்ன பண்ணும், கொஞ்சம் தூரம் நீண்டி செல்லும். இந்த ஆற்றுல வெள்ளம் ஏற்படுவது பாத்தீங்கன்னா வருடத்தில் ஒரு தடவை தான் வந்து என்ன பண்ணும், ஆற்றுல வெள்ளம் ஏற்படும். அப்பொழுது என்ன பண்ணும்னா, அப்பொழுது இந்த மணல் தொகுதிகளை இந்த மாதிரி போட்டுட்டு போயிடும். சரியா, வெள்ளத்தின் போது திரும்ப ஆற்றுல வெள்ளம் முடிஞ்சதா என்ன ஆயிடும், தன்னுடைய இயல்பான பாதைக்கு என்ன பண்ணிடும், ஆறு திரும்பிடும். இயல்பான பாதைக்கான இந்த பாதைக்கு ஆறு திரும்பிடும். மறுபடியும் என்ன பண்ணும், டெய்லியும் மணலை வந்து இங்க போட்டுட்டு போயிட்டு இருக்கோம். அதனால டெய்லியும் போறதுனால இது புதிய வண்டல் மண். வெள்ளத்தின் போது மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் தூரமா தள்ளி போடுறத என்ன சொல்லுவாங்க, பழைய வண்டல் மண் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் வண்டல் மண்ணை இரண்டா பிரிக்கிறாங்க வடபெரும் சமவெளி. கொஞ்சம் குரூப் 1 லெவல்ல கேட்கணும்னா, புதிய வண்டல் மண் எப்படி காணப்படும், பழைய வண்டல் மண் எப்படி காணப்படும் கேட்கலாம். சரியா, புதிய வண்டல் மண் எப்படி காணப்படும், பழைய வண்டல் மண் எப்படி காணப்படும், எது வந்து விவசாயத்துக்கு ஏற்றது அப்படின்னு கேட்கலாம். பாருங்க, ரொம்ப நல்ல முக்கியமான விஷயம். சரியா, இந்த புதிய வண்டல் மண் அப்படின்றது பாத்தீங்கன்னா லைட் கலரா இருக்கும். சரியா, கொஞ்சம் வெண்மை நிறமா காணப்படும். அந்த பழைய வண்டல் மண் அப்படிங்கிறது டார்க்கா இருக்கும். டார்க்னா கொஞ்சம் கருப்பு கலரா இருக்கும். சரியா, புதிய வண்டல் மண் அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டா இருக்கும். பழைய வண்டல் மண்றது எப்படி இருக்கும், கொஞ்சம் டார்க்கா இருக்கும். சரிங்களா, எது விவசாயத்துக்கு ஹைலி ஃபெர்டைல் சாயில், ரொம்ப விவசாயத்துக்கு ஏற்றது, ரொம்ப விளைச்சல் அதிகமா குடிக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா ஹைலி ஃபெர்டைல் சாயில்னு சொல்ல போனா ஹைலி ஃபெர்டைல் சாயில், ஹைலி ஃபெர்டைல். சரியா, மிக அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடியதுன்னா காதர் தான் அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடியது. சரியா, காதரை கம்பேர் பண்ண கட்டி, சரியா, காதரை ஒப்பிடும் பொழுது பாங்கர் என்பது லெஸ் ஃபெர்டைல் சாயில். சரியா, லெஸ் ஃபெர்டைல் சாயில், அதாவது விளைச்சலை கொஞ்சம் கம்மியா கொடுக்கக்கூடிய விஷயம். புரியுதுங்களா? சோ இப்படிதான் வண்டல் மண்ணை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஆற்றங்கரை ஓரத்துல காணப்படக்கூடிய மண்ணுனாலே நம்ம என்ன சொல்லிடணும், வண்டல் மண் அப்படின்னு சொல்லிடணும். சரியா, வண்டல் மண்ணா, வண்டல் மண்ணை வடபெரும் சமவெளிகள்ல புதிய வண்டல் மண், பழைய வண்டல் மண் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு சொல்றாங்க. சோ இதுதான் வடபெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்க புக்ல ஒரு தடவை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, எடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா, புக்ல ஒரு தடவை எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியுது. சரியா, பெரிய கான்செப்ட் எல்லாம் ஒண்ணும் அதுல கிடையாது. சரியா, சோ இதுதான் வடபெரும் சமவெளிகள்.
ஸோ டவுட்ஸ் இருந்தால் நீங்க 8:15 அப்போ கேட்கலாம். சரியா? பாருங்க, அடுத்தது ஒரு டாபிக் பார்க்க போறோம். சரிங்களா? இது ஆட் பண்ணல, பட் இருந்தாலும் தனியா சொல்றேன். ஓகே, ஆட் பண்ணல இருந்தாலும் தனியா சொல்றேன். அதாவது எக்ஸாம்ல இந்த விஷயத்த கேட்டிருந்தாங்க. சரிங்களா? எக்ஸாம்ல இந்த விஷயத்த கேட்டிருந்தாங்க. தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? பாருங்க, சைடுல டாபிக் மாதிரி சின்ன டாபிக் மாதிரி போட்டுக்கோங்க. பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். பிரம்மபுத்திரா பிளைன்ஸ், பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. உங்க புக்ல கூட கொடுத்திருப்பாங்க. சின்ன பாயிண்டா தான் இருக்கும், பெரிய லெவல்ல ஒண்ணும் இருக்கும். சரியா? இந்த பிரம்மபுத்திரா சமவெளியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா ஒன்றும் படிக்க போறதுல இருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரம்மபுத்திரா சமவெளின்றது, பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது இங்க உருவாகி பாருங்க, இந்த வழியா வரும். சரியா? இந்த பிரம்மபுத்திரா அப்படின்றது ஆறு இந்த இடத்துல தன்னுடைய சமவெளிகளை உருவாக்கி கொள்ளுது. அவ்வளவுதான் விஷயம். சரியா? என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸாம்ல, பிரம்மபுத்திரா சமவெளி எந்த மாநிலத்தில் மட்டும் உள்ளது அப்படின்றத கொஸ்டினா கேட்டிருக்காங்க. பிரம்மபுத்திரா சமவெளி எங்க இருக்குன்னா மெயின்லி, அதாவது எந்த மாநிலத்தில் மட்டும் மெயின்லி லொக்கேட்டட் இன், எந்த மாநிலத்துல அதிகமா காணப்படுதா, மெயின்லி லொக்கேட்டட் இன் அஸ்ஸாம். அவ்வளவுதான் ஆன்சர். இதான் டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் தான். பிரம்மபுத்திரா சமவெளி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. எந்த மாநிலத்துல பெரும்பாலும் கவர் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஸ்ஸாம் என்கிற மாநிலத்துல. சரியா? கிட்டத்தட்ட 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த ஸ்கொயர் கிலோமீட்டர்லாம் இதுக்கெல்லாம் தேவைப்படாது, பட் இருந்தாலும் எழுதி போடுறேன். சரியா? பிரம்மபுத்திரா சமவெளி, அதாவது பிரம்மபுத்திரா ஆறு இப்படி வருது இல்லைங்களா, பிரம்மபுத்திரா ஆறு இந்த இடத்துல வர்றதுனால இதற்கு பக்கத்துல இருக்கக்கூடியதெல்லாம் சமவெளியாக கருதப்படுகிறது. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் இல்ல. பிரம்மபுத்திரா சமவெளின்னு ஒண்ணு இந்தியாவில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? பாருங்க, அடுத்தது கங்கை சமவெளி. இதுவும் சின்னதுதான். கங்கை சமவெளி, கங்கா பிளைன்ஸ் போட்டுக்கோங்க. கங்கா பிளைன்ஸை பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுலயும் ஒரே ஒரு கொஸ்டின் தான். சரியா? கங்கை சமவெளி பாருங்க, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் இந்த கங்கை சமவெளி, இதுதான் கங்கை சமவெளி. அப்படியே மேப் இருந்தா போட்டுக்கோங்க. கங்கை பிளைன்ஸ் சொல்லுவாங்க, கங்கா பிளைன்ஸ் சொல்லுவாங்க. எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யமுனை நதியில இருந்து, சாரி கரெக்ட் தான், ஆமா கரெக்ட் தாங்க, யமுனா அதுல இருந்து பங்களாதேஷ் வரைக்கும், பங்களாதேஷ் வரையும் காணப்படக்கூடியது கங்கை சமவெளி அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. சரியா? கங்கை சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா, ஒரு 4-5 கிளை நதிகள் பேரை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மறுபடியும் அதை நம்ம படிப்போம். சரியா? ஓகே, பாருங்க, கங்கையினுடைய உங்களுக்கு சமவெளினாலே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. எதனால உருவாக்கப்பட்டிருக்கும்? 6 உருவாக்கப்பட்டிருக்கும். அதாவது கங்கை நதி இப்படி போகுது. சரியா? கங்கை நதி இப்படி போகுது. சரியா? கங்கை நதியும் அதற்கு துணை நதிகள் இருக்கும் இல்லைங்களா, துணை நதி மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் இல்லைங்களா, அந்த கங்கை நதியும் அதனுடைய துணை நதிகளினால உருவாக்கப்பட்டதான் கங்கை சமவெளி. என்னென்ன நதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காக்ரா, காந்தக், கோசி, யமுனா, சாம்பல், அப்புறம் பெட்வா. பெட்வா கண்டிப்பா இந்த பேரெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். புதுசா படிக்கிறவங்க நான் சொல்றேன். பாருங்க, இந்த வாட்டி குரூப் 4ல கூட நதிகளுடைய பேரை கேட்டிருந்தாங்க. சரியா? நதிகளுடைய பேரை குரூப் 4ல கூட கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா நதிகளுடைய பேர் முக்கியம். சரியா? இப்ப நான் எழுதி போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த நதி எல்லாமே எதனுடைய கிளை நதினா கங்கையோட கிளை நதிகள். எதனுடைய கிளை நதி? கங்கை நதியோட கிளை நதி. சரியா? இது எல்லாமே கங்கை நதியோட கிளை நதி. இதனால உருவாக்கப்பட்டதுதான் கங்கை சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல படிக்கணும். புரியுதுங்களா? கங்கை சமவெளி. சரியா? கங்கை சமவெளியை பத்தி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இதுக்கு வேணா எத்தனை லட்சம் கிலோமீட்டர் அப்படின்றது கொஸ்டினா கேட்டிருக்காங்க. 3,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரியா? 3.75 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படிங்கிறது கங்கை சமவெளி. கங்கை சமவெளி எந்தெந்த ஆறுகளால உருவாக்கப்பட்டிருக்குன்னா, காக்ரா, காந்தக், கோசி, யமுனா, சாம்பல், கென், பெட்வா போன்ற நதிகளால கங்கை சமவெளி உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவிலே மிகப்பெரிய சமவெளி எதுன்னு கேட்டாங்கன்னா கங்கை சமவெளின்னு போட்டுப்போம்.
அதுவும் முக்கியமான விஷயம். சரியா? இந்தியாவிலேயே மிகப்பெரிய சமவெளி எதுன்னு கேட்டாங்கன்னா எது சொல்லணும்? கங்கை சமவெளி அப்படின்றத சொல்லணும். சரியா? சோ பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்றது ரொம்ப பெருசா கிடையாது. அஸ்ஸாம் அப்படின்ற மாநிலத்துலதான் பெரும்பாலும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஸ்கொயர் கிலோமீட்டர் தேவைப்படாது, பட் இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அப்புறம் கங்கை சமவெளின்னு ஒண்ணு இருக்கு. கங்கை சமவெளி இதுல இருந்து எது இருக்குன்னா யமுனை ஆற்றில் இருந்து பங்களாதேஷ், அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய பங்களாதேஷ் வரையும் காணப்படுது. அதனுடைய கிளை நதிகளால் உருவாக்கப்பட்டிருக்கு. 3.75 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது அதனுடைய மொத்த பரப்பளவு. சரியா? இந்தியாவிலே மிகப்பெரிய சமவெளி எதுன்னா கங்கை சமவெளி அப்படின்றத ஒரு பாயிண்டா போட்டு வச்சுக்கோங்க. சரியா? சோ மொத்தம் இப்ப ஆரம்பிச்சதுல இருந்து 3 சமவெளிகள் பார்த்துருக்கோம். ஒண்ணு வந்து வடபெரும் சமவெளிகள். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. வடபெரும் சமவெளிகள் முதல்ல பார்த்தது. வடபெரும் சமவெளிகள் எதனுடைய தென்பகுதியில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? இமயமலையினுடைய தென்பகுதியில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சரியா? கரெக்டா? அடுத்தது பிரம்மபுத்திரா சமவெளி அப்படின்றத பார்த்தோம். பெரும்பாலும் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். மூன்றாவது என்ன பார்த்திருக்கிறோம்? கங்கை சமவெளின்னு பார்த்திருக்கோம். இந்த கங்கை சமவெளி எதனுடைய தென்பகுதியில் இருக்குது? வடபெரும் சமவெளியோட தென்பகுதியில் இருக்கு. நல்லா புரியுதா? வடபெரும் சமவெளி இமயமலையோட தென்பகுதியில் இருக்கு. சரியா? கங்கை சமவெளி வடபெரும் சமவெளியோட தென்பகுதியில் இருக்கு. மேப்பை கரெக்டா அப்படியே அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பொறுமையா கவனிங்க. மறுபடியும் கூட வீடியோ நீங்க பாஸ் பண்ணி கூட நீங்க ரெக்கார்டிங் வீடியோ கிடைக்கும் இல்லையா, பொறுமையா நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும். சரியா? புரியாமல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயம் தான். ஓகே, பாருங்க. அடுத்த ஒரு சமவெளி ராஜஸ்தான் பிளைன்ஸ். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? என்ன சொல்லுவாங்க? ராஜஸ்தான் சமவெளி அப்படிங்கிறத நினைக்கிறேன். ராஜஸ்தான் சமவெளி ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜஸ்தான் சமவெளியில டிஎன்பிசி பொறுத்து இதுலயும் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாருங்க. ஸோ இந்த ராஜஸ்தான் சமவெளி எதிர் வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கங்கை சமவெளி இருக்கு இல்லைங்களா, எப்படியே பாருங்க இந்த இடத்துல மேப் கொடுக்கும். அப்படியே இந்த கங்கை சமவெளி இந்த இடத்துல இது வரைக்கும், அது குஜராத் வரைக்கும் பாருங்க, இதுதான் ராஜஸ்தான் சமவெளி. சரியா? இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பகுதியை நம்ம பார்ப்போம். சரியா? ராஜஸ்தான் சமவெளின்றது இதுதான். சரியா? இந்த இடத்துலதான் ராஜஸ்தான் சமவெளி அப்படின்றது இருக்குது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ராஜஸ்தான் சமவெளி அப்படின்றது மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,75,000 சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிறது ராஜஸ்தான் சமவெளி. முக்கியம், இது கண்டிப்பா முக்கியம், இதை நோட் பண்ணிக்கணும். ராஜஸ்தான் சமவெளிகளோ 1.75 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேவா? ஃபைன். சோ இதுல பாருங்க. ஓகே, 2/3 பங்கு பாலைவனமாக காணப்படுகிறது. எவ்வளோ? 2/3 பங்கு என்னவா காணப்படுது? பாலைவனமா காணப்படுது. அதுவும் ரொம்ப முக்கியம். சரியா? சோ ராஜஸ்தான்ல காணப்படக்கூடிய பாலைவனத்தின் பெயர் என்ன? ராஜஸ்தான்ல காணப்படக்கூடிய பாலைவனத்தின் பெயர் கண்டிப்பா சின்ன வயசுலயே படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல. என்னதுங்க? தார் பாலைவனம். இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சிருப்போம். தார் டெசர்ட், தார் பாலைவனம். சரியா? சோ இப்ப தார் பாலைவனத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ முதல்ல இது எப்படி பாலைவனமா மாறுச்சு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா? முதல்ல இந்த பாலைவனம் எப்படி உருவாச்சு, ஏன் இவ்வளவு பெரிய பாலைவனம் இந்தியாவில உருவாயிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த பாலைவனம் உருவாகிறதுக்கான காரணம் பாருங்க. ஓகே, இந்த பாலைவனம் உருவாகிறதுக்கான காரணம் அதாவது பாருங்க, நம்மளுக்கு வந்து கங்கை நதி இப்படி போகும். சரியா? இது கங்கை, இது கங்கா. அப்புறம் யமுனை நதி இப்படி வந்துட்டு இருக்கும். சரியா? யமுனை நதி இப்போதைக்கு நான் சொல்றேன் எப்படி போயிட்டு இருக்கோம். அப்புறம் சிந்து நதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்படி போகும், பாகிஸ்தானுக்குள்ள வரைக்கும் போகும். சரியா? சிந்து நதி நிறைய நதிகளை கிளை பிரிஞ்சு போகும். சரியா? இந்த சிந்து நதியில ஒரு நதியான சட்லஜ் அப்படின்னு ஒரு நதி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சிந்து நதியான எனக்கு தெரிஞ்ச சட்லஜ் அப்படிங்கிற நதியும் பாருங்க யமுனை நதி. சரியா? இந்த யமுனை நதி, இந்த ரெண்டு நதியும் ஒண்ணு சேர்ந்து இந்த பகுதியில
ஓடிட்டு இருந்துச்சு. அந்த நதி பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சரஸ்வதி. என்ன சொல்றாங்க? சரஸ்வதி. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பாலைவனத்துல ஆல்ரெடி நதி போயிட்டு இருந்தது. என்னென்ன நதினா சிந்து நதியுடைய கிளை நதியான சட்லஜும், சரியா, யமுனை நதி, சரியா, யமுனாவும் ஒரு சேர வந்து சரஸ்வதி நதியாக இந்த பாலைவனம் கிடையாது அந்த டைம்ல, நதியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல என்ன ஆச்சுன்னா, இந்த பூமியினுடைய தட்டுகளின் மாற்றம் சொல்லுவாங்க, அதாவது டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரியா? பூமியினுடைய தட்டுகளின் மாற்றம் காரணமாக, சரியா, என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட்டுகள் மேலே கீழே இறங்குறதுனால இந்த சட்லஜ் நதி அப்படிங்கிறது என்ன பண்ணுச்சு, இந்த பக்கம் போய் பாகிஸ்தானுக்குள்ள போக ஆரம்பிச்சு. இந்த யமுனை நதி அப்படிங்கிறது யமுனை போய் எது கூட சேர்ந்துருச்சு, கங்கை நதி கூட போய் சேர்ந்துருச்சு. சரியா? இந்த சரஸ்வதி நதி இப்ப என்ன ஆகி போயிடுச்சு, வறண்டு காணாமல் போய்விட்டது. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? சரஸ்வதி நதி என்னாச்சு, காணாமல் போயிடுச்சு. சோ அந்த இடத்துல காணாமல் போனதுனாலதான் இந்த இடத்துல என்ன உருவாச்சு, நம்மளுக்கு பாலைவனம் அப்படிங்கிறது ராஜஸ்தான்ல உருவாச்சு. ஓகேவா? சோ நம்ம ராஜஸ்தான்ல டிவியில காட்டும் போதே நம்ம அதுல பார்த்திருப்போம். அதனுடைய மணல்லாம் எப்படி இருக்கும், நம்மளுக்கு நம்ம ஆற்றங்கரை மணல் மாதிரியே இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ஆற்றங்கரை, அதாவது பீச்ல இருக்கும்ல, மண் நல்ல மணல் மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ஆறு ஓடிட்டு இருந்தது. அந்த ஆற்றங்கரை ஓரத்துல என்ன மண் இருக்கும், வண்டல் மண் தான் இருக்கும். அந்த வண்டல் மண் தான் அந்த மாதிரி மணலமாக காணப்படக்கூடிய மண். சோ அப்படின்னும் போது சரஸ்வதி நதி அது காணாம டிஸ்அப்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. காணாமல் போனனாலதான் இது வந்து என்ன இருக்கு, பாலைவனமா உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ராஜஸ்தான் சமவெளியில ஒரு மலை ஒண்ணு காணப்படுது. அந்த மலைன்றது இப்படி இருக்கும். சரியா? அந்த மலை என்பது என்ன இருக்கு, இந்த ஷேப்ல ஒரு மலை இருக்கு. சோ இந்த ஷேப்ல இருக்கக்கூடிய மலை பேர் என்னன்னா ஆரவல்லி. என்னதுங்க? ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்தியாவில் காணப்படக்கூடிய பழமையான மடிப்பு மலைகளில் ஒன்று ஆரவல்லி. அதாவது the oldest fold mountain in India. இந்தியாவில் காணப்படக்கூடிய பழமையான மடிப்பு மலைகளில் ஒன்று எதுங்க? ஆரவல்லி. சரியா? இந்த ஆரவல்லி மலையினுடைய அமைப்பும் இந்த இடத்துல பாலைவனம் உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எப்பொழுதுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு மலை இப்படி இருக்குன்னா, காற்று வீசக்கூடிய திசைக்கு எதிராக ஒரு மலை அமைந்திருக்கும் போதுதான் அந்த காற்று வந்து இந்த மலை மீது மோதி அந்த காற்று மேலே சென்று என்ன பண்ணும், இந்த இடத்துல மேகமா உருவாகும். இந்த மேகமா உருவாகி இந்த பகுதிகள் எல்லாமே மழை பெய்யும். நான் சொல்றது புரியுதா? காற்று வீசக்கூடிய திசைக்கு எதிர் திசையில என்ன பண்ணியிருக்கணும், மழை அமைந்திருக்கணும். இந்த காற்றுல ஈரப்பதம் இருக்கும். இந்த மலை மீது மோதி இந்த காற்று என்ன பண்ணும், மேல் நோக்கி நகர்ந்து மேகங்களை உருவாக்கி இந்த இடத்துல என்ன பண்ணும், மழை பொழிவை கொடுக்கும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இது அரபிக்கடல், நம்மளுக்கு தெரியும், கரெக்ட் தானே? அரபிக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரபிக்கடல்ல இருந்து கிளம்பக்கூடிய காற்றுக்கு எதிர் திசையில் அல்லாமல் எப்படி இருக்குது, பேரலா இருக்குது. பேரலா எப்படி, அதோட சேர்ந்து இருக்குது. அதை தடுக்கிற மாதிரி இல்ல ஆரவள்ளி அப்படிங்கிறது. சரியா? இந்த அரபிக்கடல்ல இருந்து கிளம்பக்கூடிய குளிர் காற்று இந்த ராஜஸ்தான் பாலைவனத்தை கடந்து செல்லுது. அப்படி கடந்து செல்றதுனால இந்த இடத்துல என்ன கிடையாது, நம்மளுக்கு மழை பொழிவுன்றதே கிடையாது. சரியா? அதனாலதான் இந்த இடத்துல என்ன உருவாயிருக்கு, இந்தியாவில பாலைவனம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஃபைன். சோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோ ராஜஸ்தான் சமவெளியை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 விஷயத்த சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ராஜஸ்தான் சமவெளியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு 6 பேர் சொன்னேன். அந்த 6 பேர் என்னது, சரஸ்வதி. இதையும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரியா? என்ன நதி வந்து ராஜஸ்தான்ல இருந்து மறைஞ்சு போச்சு, டிஸ்அப்பியர் ஆச்சுன்னு கேட்பாங்க, சரஸ்வதி. இன்னொரு நதி என்னன்னா லூனி. சரியா? என்ன நதி, லூனி. பாருங்க இங்க எழுதுறேன், LUNI, லூனி அப்படின்ற நதி இங்குதான் காணப்படுகிறது. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதே பாலைவனத்துல இந்த இடத்துல, சரியா, இதே பாலைவனத்துல இந்த இடத்துல கருப்பா போடுற பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஏரி ஒண்ணு அமைஞ்சிருக்கு. சரியா? அதை நம்ம ஸ்கூல்லே படிச்சிருக்கோம். சரியா? இந்தியாவில இருக்கக்கூடிய ஒன்லி சால்ட் லேக். என்ன லேக்கு? ஒன்லி சால்ட் லேக். சால்ட் லேக்னா ஒரே உப்பு ஏரி. என்ன ஏரி? சாம்பார் ஏரி. சரியா? சாம்பார் லேக் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லணும், ராஜஸ்தான் பாலைவனத்துல அமைஞ்சிருக்கு, அதாவது தார் பாலைவனத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு இன்னொரு பேர் இருக்கு. சரியா? சாம்பார் ஏரிக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? புஷ்கர் லேக். என்ன? புஷ்கர் லேக், அதாவது புஷ்கர் ஏரி எனவும் இது அழைக்கப்படுகிறது. சரியா? புஷ்கர் ஏரி எனவும் அழைக்கப்படுகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், புஷ்கர் ஏரி. சரியா?
ஓகே, ஸோ நீங்க கேட்கலாம், சப்போஸ் ஸோ இந்த ராஜஸ்தான் ஃபுல்லாவே பாலைவனமா இருக்கா அப்படின்னு கேட்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராஜஸ்தான் ஃபுல்லாவே, அதாவது ராஜஸ்தான் சமவெளி ஃபுல்லாவே பாலைவனம் கிடையாது. சரியா? இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ராஜஸ்தான் ஃபுல்லாவே பாலைவனம் கிடையாது. அதாவது இந்த ஆரவள்ளி மலைக்கு பின்பக்கம் தான் பாலைவனம். சரியா? முன்பக்கம் நம்ம ஊர்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி விவசாயம் எல்லாமே நடந்துட்டு. அதாவது எப்படி சொல்ல போனா, இந்த ஆரவள்ளிக்கு இந்த பக்கம் 50 to 100 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு காணப்படுது. ஆனா ஆரவள்ளிக்கு பின்பகுதியில 50% குறைவாகத்தான் என்னது மழை பொழிவு காணப்படுகிறது. சரியா? ஓகேவா? அதனால என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து அரை பாலைவனம். எது அரை பாலைவனம்? இந்த 50 சென்டிமீட்டர்ல இருந்து 100 சென்டிமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, இது அரை பாலைவனம் எனவும், சரியா, இந்த 50 சென்டிமீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆரவள்ளிக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடியது, இத முழு பாலைவனம் சொல்றாங்க. சரியா? சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். மலைக்கு பின்னாடி இருக்கிறத முழு பாலைவனம். சரியா? அந்த முழு பாலைவனத்துக்கு ஒரு பேர் சொல்றாங்க. என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருஸ்தாலி. என்ன சொல்றாங்க? மருஸ்தாலி. முழு பாலைவனத்துக்கு அந்த 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு சொன்னால, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? மருஸ்தாலி. சரியா? முழு பாலைவனத்துக்கு பேர் என்னதுங்க? மருஸ்தாலி. எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கலாம். சரியா? முழு பாலைவனத்துக்கு மருஸ்தாலி எனவும், அரை பாலைவனத்துக்கு பங்கார் எனவும் அழைக்கப்படுகிறது. செமி டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அது ஃபுல் டெசர்ட், இது செமி டெசர்ட். சரியா? சோ இதுதான் ராஜஸ்தான் சமவெளியில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். சரியா? சோ ராஜஸ்தான் சமவெளி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? அது இல்லாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவு நம்ம படிக்கிறது கண்டிப்பா முக்கியம். சரியா? இன்னும் ஒரு விஷயம் கூட இருக்கு. இந்த விஷயம் ரொம்ப பழைய கொஸ்டின், டிஎன்பிசில எப்போ கேட்டான் அப்படின்றது கூட ஐடியா தெரியல எனக்கு. பட் ஆனா எக்ஸாம்ல கொஸ்டினா வந்துருக்கு. ஓகேவா? அதாவது இந்த பாலைவனத்துல விவசாயம் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. விவசாயம் நடக்குமா நடக்காதா? விவசாயம் நடக்குமா நடக்காதா? இந்த இடத்துல பாலைவனத்துல நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்திரா காந்தி கால்வாய் எங்க அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய கால்வாய் என்ன கால்வாய்? இந்திரா காந்தி கால்வாய். இந்திரா காந்தி இறப்புக்கு அப்புறம் தான் இந்த பேர் வச்சாங்க. இந்திரா காந்தி கேனால்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய கால்வாயான இந்திரா காந்தி கால்வாய் இந்த பாலைவனத்துலதான் அமைஞ்சிருக்கு. சிந்து நதியிலிருந்து நீர் எடுக்கப்பட்டு அந்த பகுதியில விவசாயமும் நடக்குது நம்மளுக்கு. சரியா? சோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, ராஜஸ்தான் சமவெளியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா நேற்று நிறைய பேர் சொன்னீங்க ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓரளவுக்கு நோட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நம்புறேன். சரியா? ஓரளவுக்கு நோட்ஸ் எடுக்க முடியும்னு நம்புறேன். கண்டிப்பா மேப் வச்சு படிங்க. ஒரு சின்ன மேப் நீங்க மொபைல் ஓபன் பண்ணிக்கிட்டா கூட சந்தோஷம். சரியா? மேப் வைக்கும் போது கண்டிப்பா அந்த இடத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது மைண்டுக்குள்ள ஏறும். மைண்டுக்குள்ள ஏறும் போது நாமளா ஓனா நம்மளால எழுத முடியும். சரியா? சரி, ஓகேங்க. சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வட இந்தியா முழுக்க பார்த்தாச்சு. சரியா? வட இந்தியா முழுக்க பார்த்தாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்னா தென்னிந்தியாவை பத்தி பார்க்க போறோம். சரியா? சோ தென்னிந்தியாவை பத்தி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். சரியா? தென்னிந்தியாவை என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பெனிசுலர் பிளேட்டிவ். பெனிசுலர் பிளேட்டிவ்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. என்ன சொல்றாங்க? தீபகற்ப பீடபூமி அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? இந்த தீபகற்ப பீடபூமியை தான் இப்ப பார்க்க போறோம். பெனிசுலர் பிளேட்டிவ். ஓகேவா? ஃபைன். ஸோ இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சாரி. அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரவள்ளின்னு ஒரு மலைத்தொடர் பார்த்தோம் இல்லைங்களா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆரவள்ளி இங்க பார்த்தோம் இல்லையா? அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 தடவை கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கு இல்லைங்களா? இந்த ஆரவள்ளி மலைத்தொடருடைய உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரவள்ளி, அதாவது நம்ம இமயமலையோட உயர்ந்த சிகரம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஆரவள்ளி மலையினுடைய உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, இதுதான் குரு ஷிகர். குரு ஷிகர் என்பதுதான் ஆரவள்ளி மலைத்தொடருடைய உயர்ந்த சிகரம். 1722 மீட்டர் உயரம். எவ்வளோ? 1722 மீட்டர் உயரம். இது குரு ஷிகர். சரிங்களா?
இதை நான் சொல்றது ஆரவள்ளி மலைத்தொடருடைய உயர்ந்த சிகரம். சொல்ல மறந்துட்டு அதனால இந்த டைம்ல சொல்றேன். சரியா? ஓகே, சரி. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? பெனிசுலர் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய தீபகற்ப பீடபூமி அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? சோ நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. சோ இந்த ஏரியால மேக்சிமம் உங்களுக்கு சொல்ற நேம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? சோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? பாருங்க. சோ இந்த பெனிசுலர் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதை நான் ரெண்டா பிரிக்க போறேன். தீபகற்ப பீடபூமியை என்ன பண்ண போறேன்? ரெண்டா பிரிக்க போறேன். ஒண்ணு வந்து சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். கொஞ்சம் புதுசா இருந்தா மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ். இன்னொன்னு வந்து டெக்கான் பிளேட்டிவ். சரியா? டெக்கான் பிளேட்டிவ் அதாவது தமிழ்ல வந்து மத்திய உயர்நிலங்கள். சரியா? ஒண்ணு என்ன சொல்றேன்? மத்திய உயர்நிலங்கள். சரியா? இன்னொன்னு டெக்கான் பிளாட்டிவ், தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்க போறேன். எதை பிரிக்கிறேன்? தீபகற்ப பீடபூமியை ரெண்டா பிரிக்க போறோம். சரிங்களா? ஓகே, சோ தெளிவா தெரிஞ்சுக்கோங்க எதுக்குல இருந்து எதுல இருந்து. பாருங்க, இந்த இடத்துல மேப் போடுறதா இருந்தா நீங்க கண்டிப்பா மேப் போட்டே படிங்க. அதான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். சரியா? ஓகே, மோரல்லஸ் மேப் சரியா வரலனாலே நீங்க போட்டுக்கலாம். சரியா? போட்டே படிங்க, தப்பு இல்லை. ஓகே, எக்ஸாக்டா போட முடியும். பாருங்க, நான் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ நான் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இந்த கோடு என்னன்னா ஒரு மலைத்தொடர். இந்த மலைத்தொடருக்கு பேரு விந்திய மலைத்தொடர். என்ன மலைத்தொடர்? விந்திய மலைத்தொடர். இதனுடைய வரிசை கூட கேட்டிருக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதனுடைய வரிசை கூட கேட்டிருக்காங்க. சரியா? விந்திய மலைத்தொடர். ஓகேவா? ஓகேவா? விந்திய மலைத்தொடருக்கு அடுத்தபடியா ஒரு நதி ஒண்ணு போகும். சரியா? நதினா கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போடுறேன். அதுக்கு பேரு நர்மதா. அதுங்க நர்மதா. புரியுதா? கொஞ்சம் தெரியலனாலையும் கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட பார்க்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. சரியா? நான் என்ன சொல்றேன்? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது ஸ்ட்ரைட்டா போகுது, அதுக்கு பேர் விந்திய மலைத்தொடர். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது நர்மதா. சரியா? ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மலைத்தொடர் காணப்படும். சரியா? மலைத்தொடர் பாருங்க, விட்டு விட்டு போடுறேன், கொஞ்சம் விட்டு. சரியா? ஏன்னா 2 மலைத்தொடர் இருக்கு. சரியா? ஓகே, இதெல்லாம் அனுப்பிச்சிடுவோம். ஓகே ஓகே, பாருங்க இப்படி போட்டு. இது ஒரு பெரிய மலைத்தொடர். சரியா? இது ஒரு பெரிய மலைத்தொடர். அதுக்கப்புறம் அந்த மலைத்தொடர் இங்கேயும் ஒரு மலைத்தொடரா வருது. சரியா? இப்படி வரைக்கும் இப்படி போயிட்டே இருக்கும். அது கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. மலைத்தொடர்லயே போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதற்கு பேர் சாத்புரா. என்னதுங்க? சாத்புரா. நீங்க தமிழ் எழுத முடியலனா கூட மறுபடியும் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. சரியா? சாத்புரான்றது ஒரு மலைத்தொடர். அதுக்கப்புறம் ஒரு நதி ஒண்ணு போகுது. அந்த நதியின் பெயர் நான் வளைஞ்சு வளைஞ்சு போடுறேன். நதி இடத்துல டீன் போடுறேன். டீனா தபதி. தபதி அப்படிங்கிற நதி. சரியா? புரியும்னு நினைக்கிறேன். சரியா? மறுபடியும் சொல்றேன். முதல்ல என்ன பண்ணுது? ஒரு மலைத்தொடர் போகுது. அந்த மலைத்தொடர் பேர் என்னங்க? விந்திய மலைத்தொடர். சரியா? மலைத்தொடர் பேர் என்னது? விந்திய மலைத்தொடர். அடுத்ததாக ஒரு நதி ஒண்ணு பாயுது. அந்த நதியின் பேர் என்னது? நர்மதா. புரியுதுங்களா? நர்மதா. அதுக்கப்புறமா ஒரு மலைத்தொடர், அதுக்கு பேரு சாத்புரா. சரியா? சாத்புரா அப்படிங்கிற மலைத்தொடர். அதுக்கப்புறம் ஒரு நதி ஒண்ணு போகுது. அந்த நதியின் பேர் என்னதுங்க? தபதி. புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஓகே ஃபைன். இப்ப என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இந்த நர்மதா நதிக்கு மேல இருக்கிறது எல்லாமே மத்திய உயர்நிலங்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? நர்மதா நதி இருக்கு இல்லைங்களா? அந்த நதிக்கு மேல விந்திய மலை இருக்கா? அந்த விந்திய மலை இந்த சுத்தி உள்ள பகுதிகள் எல்லாமே என்ன சொல்றாங்க? மத்திய உயர்நிலங்கள் என அழைக்கப்படுகிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? நர்மதா நதிக்கு மேல விந்திய மலை இருக்கு இல்லையா? அந்த விந்திய மலை அதன் சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாத்தையும் என்ன அழைக்கப்படுது? மத்திய உயர்நிலங்கள் அழைக்கப்படுகிறது. சரியா? அதற்கப்புறம் பாருங்க, தபதியிலிருந்து, எதுல இருந்து? நதி தபதி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. தபதியிலிருந்து கன்னியாகுமரி வரையும் காணப்படக்கூடிய தக்கான பீடபூமி என அழைக்கப்படுகிறது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மாதிரி சொல்றேன். ஓகேவா? தக்கான பீடபூமி, டெக்கான் பிளாட்டிவ் என அழைக்கப்படுகிறது. சரியா? ஓகேவா? ஓகே, பாருங்க, இப்போ இதுல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் நம்ம நோட் பண்ண போறோம். சரியா? அதை கொஞ்சம் தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஓகே, பாருங்க. ஓகே, சோ
முதல்ல பாருங்க, விந்திய மலைக்கு சரியா, விந்திய மலைக்கு வடகிழக்கில் இந்த இடத்துல ஒரு ரவுண்டு போடுறேன். முதல்ல ஒரு ரவுண்டு போடுறேன், நல்லா பாத்துக்கோங்க. விந்திய மலைக்கு வடகிழக்கில், சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விந்திய மலைக்கு வடகிழக்கில், ஆரவள்ளி மலைக்கு தென்கிழக்கு, சாரி இது தமிழ்ல தப்பா சொல்றேன், சாரி. விந்திய மலைக்கு வடமேற்கு, கரெக்டா, நார்த் வெஸ்ட். விந்திய மலைக்கு வடமேற்கு, ஆரவள்ளி மலைக்கு தென்கிழக்கு, ஆரவள்ளி மலைக்கு சவுத் ஈஸ்ட். சரியா, மறுபடியும் நான் தெளிவா சொல்றேன். ஆரவள்ளி மலையினுடைய தென்கிழக்கு பகுதி, விந்திய மலையினுடைய வடமேற்கு பகுதியில ஒரு வட்டம் போட்டுருக்கு பாத்தீங்களா, அந்த வட்டத்தின் பெயர் என்னன்னா மால்வா பிளேட்டிவ். என்ன பீடபூமி? மால்வா பிளேட்டிவ். புரியுதுங்களா நான் சொல்றது? மால்வா பிளேட்டிவ். ஓகேவா, சரியா? ஓகே. அடுத்தது மால்வா பிளேட்டிவ்க்கு கிழக்குல, சரியா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஏதாவது மாதிரி தான் இருக்கும், பாத்துக்கோங்க. மால்வா பிளேட்டிவ்க்கு கிழக்குல ஒரு வட்டம் போடுறோம், சரியா. மால்வா பிளேட்டிவ் கிழக்குல ஒரு வட்டம் போடுறோம், ஓகேவா. அந்த மால்வா பிளேட்டிவ்க்கு கிழக்குல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அதற்கு பெயர் பண்டல் கண்டு பிளேட்டிவ், பண்டல் கண்டு பீடபூமி. மால்வா பிளேட்டிவ்க்கு கிழக்குல இருக்கிறதுக்கு பேரு பண்டல் கண் பீடபூமி, சரியா. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்ல, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். மால்வா பீடபூமி எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ஆரவள்ளியுடைய தென்கிழக்கு, கண்ண முடிச்சு சொல்லிடணும். அப்படி இல்லையா, கீழே இருந்து பார்த்தா விந்திய மலைக்கு என்னதுங்க, வட மேற்கு, நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கு மால்வா பீடபூமி. மால்வாவுக்கு கிழக்குல என்ன பீடபூமி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மால்வாவுக்கு கிழக்குல என்ன பீடபூமி அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு? பண்டல் கண் பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டோம், சரியா. அதற்கு பக்கத்துல பாருங்க இன்னொரு வட்டம் போடுறேன். இந்த வட்டத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா பெஹல் கண் பீடபூமி. தமிழ்லயும் எல்லாமே பேர் அதுதாங்க, பீடபூமி பீடபூமின்னு மட்டும் எழுதிக்கோங்க. பெஹல் கண் பீடபூமி. என்ன பீடபூமி? பெஹல் கண் பீடபூமி, சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாமே, சரியா. கிழக்குலன்னு படிச்சு வச்சுக்கோங்க, சரியா. அப்படிதான் படிக்கணும், ஓகேவா. அடுத்தது பாருங்க, இந்த பெஹல்கன் பீடபூமிக்கு அதனுடைய கிழக்குல பாருங்க இந்த பகுதி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிங்க, சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த பெரிய ரவுண்ட் போட்டிருக்க பாருங்க, அதுதான் 4வது சோட்டா நாக்பூர் பீடபூமி. சோட்டா நாக்பூர் பீடபூமி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பீடபூமி வரிசையா காணப்படுது. எதுல? மத்திய உயர்நிலங்கள்ல, சரிங்களா. 4 பீடபூமி முக்கியமானதா எதுல இருக்கு? மத்திய உயர்நிலங்கள்ல காணப்படுது, சரியா. பாருங்க, இதுல ரொம்ப எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கல. 2 பீடபூமியை பத்தி மட்டும் ரிப்பீட்டடா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. எதுன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து மால்வா பீடபூமியும், இன்னொன்னு வந்து சோட்டா நாக்பூர் பீடபூமியும், சரியா. ஏன் மால்வா பீடபூமியில பாத்தீங்கன்னா மால்வா பீடபூமியில ஒரு 3 நதிகள் உருவாகுது, சரியா. இந்த நதி பேர்லாம் உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் மால்வா பீடபூமியில உருவாகக்கூடிய 3 நதிகள் இப்ப படிச்சுட்டீங்கன்னா அடுத்த கிளாஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது என்ன பீடபூமின்னு தெரிஞ்சுக்கிறது. மால்வா பீடபூமியில உருவாகக்கூடிய நதிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பல், கென், பெட்வா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிச்சிருப்போம், ஞாபகம் இருந்தா தெரியும். சாம்பல், கென், பெட்வா, இது 3மே எங்க உருவாகுதுன்னு சொல்றாங்க? இந்த மால்வா பீடபூமியில தான் உருவாகுது, சரியா. இந்த 3 நதிகளுமே எங்க போய் சேர்ந்துரும்? யமுனையில போய் சேர்ந்துரும், சரியா. அதெல்லாம் நதிகள் படிக்கும் போது படிச்சுக்கலாம், இப்போதைக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மால்வா பீடபூமியில உருவாகக்கூடிய நதிகள் என்னன்னா சாம்பல், கென், அதுக்கப்புறம் என்னதுங்க, பெட்வா போன்ற 3 நதிகள் மால்வா பீடபூமியில உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, சரியா. அடுத்தது நம்மளுக்கு சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா. இந்தியாவில் அதிகமான கனிமங்கள் கிடைக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல அதிகமான கனிமங்கள் கிடைக்குதுன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி தான். மினரல்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய, அதாவது அயன் எடுத்தீங்கன்னாலும் சரி, அலுமினியம் எடுத்தாலும் சரி, எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும். ஜார்க்கண்ட்ல, அதாவது முக்கியமான இடங்கள் எல்லாமே வந்து ரிச் இன் மினரல்ஸ். மினரல்ஸ் தாதுக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா வந்து சோட்டா நாக்பூர் பீடபூமி தான், சரியா. சோ ஏன் அந்த இடத்துல மினரல்ஸ் அதிகமா கிடைக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா எப்பொழுதுமே இந்த கனிமங்கள் அப்படின்றது ஆற்றங்கரை ஓரத்துலதான் அதிகமா கிடைக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆற்றங்கரை ஓரத்துல தான் என்ன கிடைக்கும்? அதிகமா கிடைக்கும்.
இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியில நிறைய நதிகள் ஓடுது. சரியா? அதுல ஒரு முக்கியமான நதி தான் இது தாமோதர். சரியா? தாமோதர் நதி. சரியா? இந்த தாமோதர் நதி அப்படின்றது ஒரு முக்கியமான நதி. இந்த தாமோதர் நதிக்கு இன்னொரு பேரு இருக்குது. இட்ஸ் கால்ட் அஸ் த ரூர் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் ரூர் என அழைக்கப்படுகிறது. ரூர்னா என்னன்னு கேட்பீங்க. சரியா? தமிழ்ல இருக்கவங்க ரூர்னு எழுதிக்கோங்க. அதாவது உலகத்திலே அதிகமான கனிமங்கள் கிடைக்கக்கூடியதுங்கன்னா ஜெர்மனியில இருக்கக்கூடிய ரூர் நதி. சரியா? எங்க ரூர் அப்படிங்கிற நதி எங்க ஜெர்மனி கிட்ட இருக்கு. அந்த நதியில தான் அதிகமான கனிமங்கள் கிடைக்குதாம். அதை தொடர்ந்து இந்தியாவில் அதிகமாக கனிமங்கள் கிடைக்கக்கூடிய இடம்னா இந்த தாமோதர் தான். சரியா? அதனாலதான் இந்தியாவின் ரூர் என அழைக்கப்படுகிறது. பழைய டிஎன்பிசி கொஸ்டின் இதெல்லாம். சரியா? சோ இந்தியாவின் ரூர் என அழைக்கப்படுவது தாமோதர். அது எங்க இருக்குன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமியில தான் காணப்படுது. நல்லா புரியுதுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சரியா? சோ பொறுமையாவே படிங்க. சோட்டா நாக்பூர் பீடபூமி என்ன மினரல்ஸ் எடுத்தாலே அவங்க கிடைக்க நம்மளுக்கு. சரியா? என்னென்ன நதிகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிவர்ஸ் நடத்தும் போது பார்க்கலாம். இப்போ நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சோ இந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு எது மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நர்மதா நதிக்கு மேல இருக்கிறது மத்திய உயர்நிலங்கள். சரியா? 4 பீடபூமிகள் நம்மளுக்கு காணப்படுது. சரியா? தபதியிலிருந்து நம்மளுக்கு கீழே என்னது இருக்கு? டெக்கான் பிளேட்டிவ் அப்படிங்கிறது புரியும்னு நினைக்கிறேன். சரியா? பொறுமையாவே படிங்க. சரியா? சோ இதுதான் மத்திய உயிர்நிலங்கள். சரிங்களா? சரி, ஓகே. சோ இப்ப என்ன பார்க்க போறோம்னா அடுத்தது தக்கான பீடபூமி. சரியா? நம்ம ஏரியா கொஞ்சம் தமிழ்நாடு கிட்ட வந்துருவோம். சரியா? தக்கான பீடபூமி. சரியா? ஓகே. இந்த தக்கான பீடபூமிக்கு அதாவது நம்மளுக்கு தக்கான பீடபூமி படிக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய மலைகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இந்த தக்கான பீடபூமி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். ட்ரையாங்கிள் அங்க பாருங்க. இது கரெக்டா இப்படி இருக்கா? இது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? இது இருக்குங்களா? இப்படி இருக்கா? சோ இந்த ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. டிஎன்பிசில இந்த நான் நேற்று ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த கொஸ்டினும் போன வருஷம் தான் கேட்டிருக்கோம். அதாவது இந்த இந்த பக்கம் இருக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. இது ஒரு இதுங்களா? இந்த பக்கம் பாயக்கூடியது கிழக்கு தொடர்ச்சி மலை. இது ஒரு இதுங்களா? இந்த பக்கம் எந்தெந்த மலைகளால சூழப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் கொஸ்டினாவே கேட்டிருந்தோம். புரியுதுங்களா? நான் நல்லா சொல்றது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலை. மேல வந்து எந்தெந்த மலைகளால இந்த தக்கான பீடபூமி சூழப்பட்டிருக்கு? ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால மேல என்ன சூழப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்கோம். சோ அதுல என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த சாத்புரா மலையை பற்றி நிறைய தொடர சொல்லலாம். சாத்புரான்னா என்ன மீனிங்னா சாத்துனா 7ன்னு அர்த்தம் ஹிந்தியில. சரியா? 7 மலைகள், 7 ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க சாத்புரா. இது பழைய புக்ல கொடுத்திருந்தான். 7 மலைகள் அப்படின்னு அழைக்கப்படுவது எந்த மலைன்னு கேட்டாங்கன்னா சாத்புரா. சரிங்களா? 7 மலைகள் அழைக்கக்கூடியது இதுங்க சாத்புரா அப்படின்ற மலை தான் 7 மலைன்னு அழைக்கக்கூடியது. ஓகே, ஒரு நிமிஷம். சாரி. ஓகே, பாருங்க என்னென்ன மலைகள்னா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம சோட்டா நாக்பூர்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே, சோட்டா நாக்பூர்ல இருக்கக்கூடியது வந்து ராஜ் மஹால் ஹில்ஸ். என்ன ஹில்ஸ்? ராஜ் மஹால் ஹில்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல கரெக்டா போட்டுக்கோங்க. என்ன ஹில்ஸ்? ராஜ் மஹால் ஹில்ஸ். சோட்டா நாக்பூர் பீடபூமியில அதுலயே ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு ராஜ் மஹால் ஹில்ஸ். சரியா? அதற்கு பக்கம் ஒரு சின்ன கோடு போட்டிருக்கு பாத்தீங்களா? இந்த கோடை தான் வந்து லாஸ்ட் இயர் டிசம்பர்ல எக்ஸாம்ல கேட்டிருந்தோம். எந்தெந்த மலைகளால வடக்கு பகுதியில சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அதுக்கு பேர் மைக்கால் ரேஞ்ச். MAIKAL. இங்க எழுதுற பாருங்க. மைக்கால் மலைத்தொடர். மைக்கால் மலைத்தொடர் என அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஓகே. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கோடு போட்டிருக்கு பாத்தீங்களா? அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கு பேரு மகாதேவோ மலை. மகாதேவோ மலை. சரியா? அதாவது சாத்புரா சின்ன கோடு போட்டு பார்த்தீங்களா? மகாதேவ மலை, மைக்காலா மலைத்தொடர், ராஜ்மஹால் மலைத்தொடர் என்று மேல் பகுதியில சொல்லப்பட்டு இந்த பக்கம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினாலும் இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலையினாலும் முக்கோண வடிவில் சூழப்பட்டிருக்கிறது தான் தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்ல வராங்க. வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? இதுதான் முக்கியமான விஷயம். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
சரிங்களா? ஸோ இது இந்த 10th புக்ல பாத்தீங்கன்னா கூட கரெக்டா அந்த இடத்துல ஜியாகிரபியில ஃபர்ஸ்ட் லெசன்ல இது மைக்காலா ரேஞ்சு பக்கத்துல மகாதேவோ ஹில்ஸ்னு தெளிவா கொடுத்துருக்கான். சரியா? அதை கூட பாத்துக்கோங்க. ஓகே, இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொல்ல மறந்துட்டேன், இது நோட் பண்ணிக்கோங்க. சோட்டா நாக்பூர் பிளேட்டிவ் எழுதியிருப்பீங்க இல்லைங்களா? சோட்டா நாக்பூர் பீடபூமி, இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி. ஸோ இதை வந்து ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சோட்டா நாக்பூர் பீடபூமி என்பது எந்தெந்த மாநிலங்களை உள்ளடக்கியது? கொஸ்டின் அதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோட்டா நாக்பூர் பீடபூமி என்பது எந்தெந்த மாநிலங்களை உள்ளடக்கியதுன்னு எக்ஸாம்ல தெளிவா கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம இந்த மேப் வச்சு முடிவு பண்ணாதீங்க. நான் சின்னதா போட்டிருக்கனால எந்தெந்த மாநிலம் அது சொல்ல முடியாது. நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாக எந்த மாநிலத்தை கவர் பண்ணிருக்குன்னா மெயினா ஜார்க்கண்ட். சரியா? மெயினா ஜார்க்கண்ட் போட்டுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். மெயினா ஜார்க்கண்ட். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒடிசா, அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அதை தொடர்ந்து பீகார், அப்புறம் சத்தீஸ்கர். இந்த போன்ற 5 மாநிலங்களை உள்ளடக்கியதான் எதுங்க? சோட்டா நாக்பூர் பீடபூமி. மெயினா நம்மளுக்கு எதுன்னா ஜார்க்கண்ட் தான். நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்க பொக்காரோ ஸ்டீல் பிளான்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பாருங்க, மேக்சிமம் அயன் இந்தியாவில வந்து இரும்பு தாது, கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கரி பெரும்பாலும் எங்க எடுக்கிறாங்கன்னா சாரி இங்கதான் எடுக்கிறாங்க. சரி சரி, ஓகே. சோ இது வந்து மேல் பக்கம் சூழ்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இப்போ வந்து எழுதிக்கோங்க, இந்த தபதி நதியிலிருந்து கன்னியாகுமரி வரை வரக்கூடிய என்ன பார்க்க போறோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்க போறோம். எழுதிக்கோங்க, மேற்கு தொடர்ச்சி மலை. ஹெட்டிங் போட்டுக்கோங்க, மேற்கு தொடர்ச்சி மலை. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை. சரியா? மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அதுக்கு பேர் ஷயாத்ரீஸ் அப்படின்னு அழைப்பாங்க. என்ன அழைக்கிறாங்க? ஷயாத்ரீஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பெயர். சரிங்களா? ஷயாத்ரீஸ். மேற்கு தொடர்ச்சி மலை எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, எங்க இருந்து எங்க வரைக்கும் இருக்கு? தபதியில ஆரம்பிச்சு எது வரைக்குங்க? தபதியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் காணப்படக்கூடியது நம்மளுக்கு என்னதுங்க? மேற்கு தொடர்ச்சி மலை. சரியா? மேற்கு தொடர்ச்சி மலை. தமிழ்நாடு ஜியாகிரபி படிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்க விஷயங்கள் ஃபுல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையை பத்தி பார்ப்போம். இப்ப ஜென்ரலா பார்க்கலாம். சோ ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும், சரியா, மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் இது மொத்தம் எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர். இந்த விஷயம் புது புக்ல கொடுக்கல, பழைய புக்ல இருக்கு, ஸ்கூல் புக்ல. 1600 கிலோமீட்டர் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மொத்த தூரம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, இதனுடைய சராசரி உயரம், மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சராசரி உயரம் என்பது 900 மீட்டர்ல இருந்து 1500 மீட்டர் வரை. சரியா? 900 மீட்டர் சராசரி தான் சொல்றேன், அதிக உயரத்தை நான் சொல்ல. சராசரி உயரம் 900 மீட்டர்ல இருந்து 1500 மீட்டர் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய சராசரி உயரம். சரியா? இது பெரும்பாலும் எத்தனை மாநிலங்களை கடந்து வருதுன்னா கிட்டத்தட்ட 6 மாநிலங்களை கடந்து வருது. சரியா? 6 ஸ்டேட்ஸ். கண்டிப்பா நீங்களே சொல்ல முடியும் இதை பார்த்து. நேற்று மேப்ல நம்ம பார்த்துருப்போம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சோ இது வந்து முக்கியமான விஷயம். சரியா? சோ இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்லணும்னு அவசியம் இருக்காது. மேற்கு தொடர்ச்சி மலையின் உயர்ந்த சிகரம் எதுங்க? நீங்களே சொல்லிடுவீங்க. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உயர்ந்த சிகரம் எது? This is the highest peak in Western Ghats. எதுங்க? ஆனைமுடி. 2397 மீட்டர் உயரம். எவ்வளோ? 2397 மீட்டர் உயரம் அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஹையஸ்ட் பீக் ஆஃப் எதுங்க?
வெஸ்டர்ன் காட்ஸ். ஐம் சாரி, 2300 இல்ல, 2695 போட்டுருக்காங்க. சாரி, தப்பா போட்டேன். 2695 மீட்டர் உயரம் அப்படின்றது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உயர்ந்த சிகரம். ஆனைமுடி கேரளாவில் இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இதை அப்படியே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பழைய கொஸ்டின் தான், மறுபடியும் எல்லாம் ரிப்பீட்டடா வருமானு தெரியல, பட் பழைய கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க இதெல்லாம். ஸோ இதான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கண்டினியூஸ் மவுண்டைன் ரேஞ்ச். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கண்டினியூஸ் மவுண்டைன் ரேஞ்ச்னா நடுவில் எந்த கேப்பும் இருக்காது. சரியா? பெரும்பாலும் எந்த கேப்பும் இருக்காது. சரியா? ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் நம்மளுக்கு 3 பாசஸ் இருக்கு. பாசஸ் கண்டிப்பா முக்கியம். நேற்று கூட பாசஸ்ல நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. பாசஸ்னா என்ன, வேலின்னா என்னன்னு டவுட் இருந்தது. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. பாசஸ் மொத்தம் 3 முக்கியமான பாசஸ் பத்தி பார்க்க போறோம். சரியா? ஓகே, 3 முக்கியமான பாசஸ். அதாவது இங்கே 2 பாஸ் இருக்கும். இப்படி பாருங்க, இந்த மாதிரி போட்டா பாஸ் இப்படி போடுது, கணவாய்ன்னு அர்த்தம். சரியா? 2 பாஸ் இங்கே இருக்கு. முதல் பாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தால்காட் கணவாய். என்ன கணவாய்? தால்காட் பாஸ். பாஸ்னா கணவாய். சரியா? தால்காட் கணவாய். இந்த தால்காட் கணவாய் எந்த 2 ஊரையும் இணைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுங்க? மும்பையும் நாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரையும் இணைக்குது. மும்பையும் நாசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரையும் இணைக்குது தால்காட் கணவாய். சரிங்களா? சரி, அடுத்தது இன்னொரு கணவாய் இருக்கு, அதற்கு பெயர் போர்காட் கணவாய். போர்காட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மும்பையும் பூனேவையும் இணைக்கக்கூடியது போர்காட் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்காட் கணவாய், போர்காட் பாஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, பால்காட் பாஸ். பால்காட் பாஸ், பால்காட் கணவாய் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பாலக்காடு கணவாய் தான் பால்காட் பாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாலக்காடு கணவாய் எதையும் இணைக்குது? தமிழ்நாடையும் கேரளாவையும் இணைக்கக்கூடியதான் எதுங்க? பாலக்காடு கணவாய். கோயம்புத்தூர் கிட்ட இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதான் சொல்லுவாங்க பாலக்காடு கணவாய். இருக்கிறதுலே பெரிய கணவாய் எதுன்னு கேட்டாங்கன்னா பாலக்காடு கணவாய் தான். கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் கேப். சரியா? 35 கிலோமீட்டர் இருக்கும் பாலக்காடு கணவாய். இருக்கிற பெரிய கணவாய் அதுதான். ஸோ இதுதான் பாலக்காடு கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? இதுவே அதிகம். சரியா? மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் இது போதும். இன்னும் ஒரு பாஸ் எழுதிக்கோங்க, இது கூட ரொம்ப முக்கியம். ஒரு தடவை வேற எஸ்எஸ்சி கொஸ்டின் இதுவே பார்த்துருக்கிறேன். அம்போலி காட். அம்போலி காட், பனாஜி. பனாஜின்னு கோவாவோட கேப்டன் இருக்கு இல்லையா, அதுவும் பெல்கம். பெல்கம் அப்படின்ற ஊரையும் இணைக்கக்கூடியது அம்போலி காட் கணவாய். சரியா? சோ இதுதாங்க மேற்கு தொடர்ச்சி மலையை பத்தியான விவரம். சரியா? மறுபடியும் சொல்லிடுறேன். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பேர் என்னது? சயாத்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. எது வரையும் காணப்படுது? தபதி நதியிலிருந்து கன்னியாகுமரி வரையும் காணப்படுது. சரியா? எத்தனை கிலோமீட்டர்? கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர். இதனுடைய சராசரி உயரம் 900 மீட்டர்ல இருந்து 1500 மீட்டர் வரைக்கும் இது சராசரி உயரம். மொத்தம் 6 மாநிலங்களை கடந்து வருது. இதனுடைய உயர்ந்த சிகரம் ஆனைமுடி அப்படின்னு சொல்லக்கூடியது 2695 மீட்டர் உயரம். சரியா? அப்புறம் மொத்தம் 4 பாசஸ் பத்தி சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து தால்காட் பாஸ், இன்னொன்னு வந்து போர்காட் பாஸ், இன்னொன்னு வந்து பால்காட் பாஸ், அதுக்கப்புறம் அம்போலி காட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கணவாய்களை பத்தி சொல்லியிருக்கேன். மேற்கு தொடர்ச்சி மலையை பத்தி இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுட்டா போதும். மேற்கு தொடர்ச்சி மலையில நிறைய நதிகள் உருவாகுது. நதிகள் அப்படிங்கிறது நம்ம தனி செக்ஷனாவே நம்ம பார்ப்போம். சரியா? அதனால நதிகள் அது கூட சேர்த்துக்க வேண்டாம். அடுத்து எழுதிக்கோங்க கிழக்கு தொடர்ச்சி மலை. கிழக்கு தொடர்ச்சி மலை ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை. ஓகே. சோ கிழக்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் அந்த இடத்துல பாருங்க, நடுவு நல்லா அழிச்சிடுறேன். சரியா? இது மேற்கு தொடர்ச்சி மலையை போன்று தொடர்ச்சியான மலைத்தொடர் கிடையாது. இட் இஸ் அ டிஸ்கண்டினியூஸ் மவுண்டைன் ரேஞ்ச். டிஸ்கண்டினியூஸ்னா தொடர்ச்சி அற்ற மலைத்தொடர் அப்படின்னு அழைக்கப்படுது. சரியா? இது பெரும்பாலும் தொடர்ச்சியற்றே காணப்படும், விட்டு விட்டு தான் காணப்படும் நம்மளுக்கு. சரியா?
விட்டு விட்டு தான் நம்ம காணப்படும். ஸோ தொடர்ச்சி அற்ற மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? கிழக்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும். ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பேர் இருக்கு. சரியா? என்னதுங்க? பூர்வாத்ரி. ஐம் சாரி, கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஆமா, பூர்வாத்ரி. கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பேர் என்ன நினைக்கிறாங்க? பூர்வாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? பூர்வாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடம் எதுனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி தான் என்ன பண்ணுது? கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் அப்படிங்கிறது இணைக்குது. சரிங்களா? நீலகிரியை வந்து ப்ளூ மவுண்டைன் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? நீலகிரி வந்து ப்ளூ மவுண்டைன் தான் சொல்லுவாங்க. ஏன் ப்ளூ மவுண்டைன் சொல்றாங்க நீலகிரியை? எதற்காக ப்ளூ மவுண்டைன் அழைக்கப்படுகிறது? நீலகிரியில 10 வருடம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீலகிரியில 10 வருடத்துக்கு ஒரு தடவை ஒரு பூ ஒண்ணு பூக்குமா, அது பேர் நீலக்குறிஞ்சின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த நீலக்குறிஞ்சி மலர் அப்படின்றது பூக்கும்போது அந்த மலை ஃபுல்லா வந்து ப்ளூ கலரா இருக்கும். ஸோ அதனால அதுக்கு ப்ளூ மவுண்டைன் அப்படின்றது பேர் இருந்துச்சு. எதுக்கு? நம்மளுக்கு நீலகிரி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க நிறைய பேர். சரியா? சரி, ஓகே, பாருங்க. ஸோ இப்பொழுது கிழக்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைன்றது கிட்டத்தட்ட ஒரு 1400 கிலோமீட்டர் தூரம் உடையது. எத்தனை கிலோமீட்டர்? 1400 கிலோமீட்டர் தூரம் உடையது. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதனுடைய சராசரி உயரம், இந்த ஆவரேஜ் ஹைட்னு பாத்தீங்கன்னா 400 மீட்டர். சராசரி உயரம், சாரி 600 மீட்டர். சாரி, சராசரி உயரம் என்பது 600 மீட்டர் என்பது சராசரி உயரம். ஓகேங்களா? ஸோ கிழக்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும், கிழக்கு தொடர்ச்சி மலையில அதாவது ஈஸ்டர்ன் காட்ஸ்ல உயர்ந்த சிகரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உயர்ந்த சிகரம்னா ரொம்ப ஹைட்டான இடம். அந்த உயர்ந்த சிகரத்தை பொறுத்த வரைக்கும், ஆனா டிஎன்பிசில தப்பா தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ கரெக்டா சொல்லி இருந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஜிந்தாகாடா ஜிந்தாகாடா அப்படின்றது தான் கிழக்கு தொடர்ச்சி மலையில உயர்ந்த சிகரம். சரியா? கிழக்கு தொடர்ச்சி மலையில உயர்ந்த சிகரம் 1690 மீட்டர் உயரம். சரியா? 1690 மீட்டர் உயரம் ஜிந்தாகாடா அப்படின்றதுதான் வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய மிக உயர்ந்த சிகரம். சரிங்களா? ஓகே, அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மகேந்திரகிரி. மகேந்திரகிரி இதுக்கு மீட்டர் கிடையாது நம்மகிட்ட, இருந்தாலும் எழுதிக்கோங்க. செகண்ட் வந்து மகேந்திரகிரி. ஆனா டிஎன்பிசி கொஸ்டின்ல, பழைய கொஸ்டின்ல வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டுட்டு ஜிந்தாகாடாவே கொடுக்கல ஆப்ஷன்ல. ஜிந்தாகாடா கொடுக்கறதுக்குள்ள மகேந்திரகிரி தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாரும் மகேந்திரகிரி தான் அந்த டைம் ஆன்சர் கீயாவும் வந்துச்சு. சரிங்களா? மகேந்திரகிரி என்பது 2வது பெரிய சிகரம். எதுல? சரி, கிழக்கு தொடர்ச்சி மலை. முதல் பெரிய சிகரம் எதுங்க? ஜிந்தாகாடா அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் முதல் பெரிய சிகரம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஓகேவா? சோ உங்களுக்கு நம்மளுக்கு தமிழ்நாட்டுல வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில என்னென்ன மலை இருக்குன்னு தமிழ்நாடு ஜியோகிராஃபி நடத்தும் போது பார்த்துக்கலாம். சரியா? இந்த இடத்துலயும் நம்மளுக்கு என்னென்ன மலை இருக்குன்னு தமிழ்நாடு ஜியோகிராஃபி நடத்தும் போது பார்த்துக்கலாம். ஓவராலா இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்துல இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், ஏன் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை விட்டு விட்டு இருக்குது? ஏன் வந்து என்னது மேற்கு தொடர்ச்சி மலை விட்டு விட்டு இருக்குது, கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியா காணப்படுதுன்னு கேட்பாங்க. சரி, அப்படி கேட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டா எப்பொழுதுமே இந்த பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகள் எல்லாமே இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய இந்த கேப்ல தான் பாயும். காவிரியா இருக்கட்டும், கோதாவரியா இருக்கட்டும், சரியா, மகாநதியா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த கேப் இருக்கு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணா, கோதாவரி எல்லாமே அந்த கேப்ல தான் ஃபில் பண்ணிடும். ஸோ அதனாலதான் அந்த இடத்துல என்ன கிடையாது, நம்மளுக்கு மலைகள் காணப்படாது. சரியா? ஆறுகள்னால பாலாறா இருக்கட்டும், நம்ம ஊர்லயே பாலாறு இருக்கு இல்லைங்களா, பாலாறு, தென்பண்ணை இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை கேப்ல ஓடக்கூடியதுனால இந்த இடத்துல விட்டு விட்டு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுதான் கிழக்கு தொடர்ச்சி மலை அண்ட் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு விஷயம். சரியா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். நீங்க புரியலனாலே புக்கை எடுத்துட்டு இன்னொரு தடவை படிச்சீங்கன்னா கண்டிப்பா புரியும். சரியா? அது பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? சோ அவ்வளவுதான். ஒரு சின்ன இன்னொரு 2-3 டாபிக், 2 டாபிக் மட்டும் தான் இருக்கு. சின்ன சின்னதா இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். ஓகே.
ஸோ ரொம்ப அதிகமா நீங்களும் படிச்சீங்கன்னா கஷ்டமா இருக்கும். புதுசா படிக்கிறவங்க, பழசா படிக்கிறவங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஓகே, சரி, ஓகே. பாருங்க, இப்போ இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் ஒரு டாபிக் போட்டிருக்கோம். கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு நேற்று பிரிச்சோம். சரியா? ஞாபகம் இருந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கடற்கரை சமவெளிகள் அப்படின்றது நேற்று நம்ம பிரிச்சோம். சரிங்களா? ஸோ இந்த கடற்கரை சமவெளிகளை நம்ம சிம்பிளாவே முடிச்சிடலாம். ரொம்ப பெருசா நம்ம கொண்டு போக தேவையில்ல. அதாவது என்னென்ன கடற்கரை பேர் என்னென்ன இருக்கு அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? பாருங்க, இந்த இடத்துல நான் கோடு போடுறது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல கட்ச் வளைகுடா இருக்கு. ரான் ஆஃப் கட்ச்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த இடத்துல டையூ டாமன் இருக்கு. சரியா? அதாவது இந்த கட்ச் வளைகுடாவிலிருந்து இந்த டையூ டாமன் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை பேர் என்ன சொல்றாங்கன்னா குஜராத் கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. குஜராத் கடற்கரை அப்படின்னு அழைக்கப்படுது. புரியுதுங்களா நான் சொல்றது? கட்ச் வளைகுடால இருந்து டையூ வரைக்கும் காணப்படக்கூடியது என்ன கடற்கரைன்னு அழைக்கிறோம்? குஜராத் கடற்கரை என அழைக்கப்படுகிறது. நன்றாவதா? சரியா? அடுத்தது பாருங்க, டையூல இருந்து, சரியா, டையூல இருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவா வரைக்கும், சரியா, டையூல இருந்து கோவா வரைக்கும் என்ன கடற்கரை அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா கொங்கன் கடற்கரை, கொங்கன் கோஸ்ட். என்ன கோஸ்ட்னு சொல்றாங்க? கொங்கன் கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, சோ இதெல்லாம் புக்ல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அடுத்தது கொங்கன் கடற்கரை. கோவால இருந்து பாருங்க, இந்த இடத்துல மங்களூர்னு ஒரு ஊர் இருக்கு. சரியா? மங்களூர். இந்த மங்களூர் வரைக்கும் இது என்ன சொல்றாங்கன்னா கனரா கடற்கரை. அதாவது கர்நாடகா கடற்கரையை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. KANARA, கனரா கோஸ்ட், கனரா கடற்கரை என அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த மங்களூரிலிருந்து இங்க கன்னியாகுமரி வரைக்கும், சரியா, கன்னியாகுமரி வரைக்கும் இது என்ன சொல்றாங்க? கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்னதுங்க? மலபார் கடற்கரை, மலபார் கோஸ்ட் என அழைக்கப்படுகிறது. என்ன கோஸ்ட்? மலபார் கடற்கரை. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல குரூப் 4ல ஒரு சில டைம்ல கேட்டிருக்காங்க. சரியா? கடற்கரை சமவெளி பேர்லாம் மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல இருந்து வரைக்கும் என்ன கடற்கரை அப்படின்னு சொல்லி. சரியா? ஓகே, மங்களூரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும். சரியா? பாருங்க, இந்த பக்கம் நம்ம ஊர் பக்கம் திரும்பிட்டா கன்னியாகுமரியிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய புலிக்கட் லேக்னு சொல்லுவாங்க, பழவேற்காடு ஏரின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரியா? பழவேற்காடு ஏரி என்ன கடற்கரைங்க? என்ன கடற்கரை? ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. என்னதுங்க? சோழமண்டல கடற்கரைன்னு சொல்லுவாங்க, அல்லது கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன சொல்றாங்க? கோரமண்டல் கோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரியா? ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த புலிக்கட் லேக், அதாவது இந்த பழவேற்காடு ஏரியிலிருந்து சில்கா ஏரி வரைக்கும், சில்கா ஏரி வரைக்கும் அது என்ன நினைக்கிறாங்கன்னா ஆந்திர கடற்கரை, ஆந்திரா கோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது இந்த சில்கா ஏரியிலிருந்து, சரியா, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் வட சிர்கார் கடற்கரை, சரியா, நார்த்தன் சிர்கார் கோஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படும். சரியா? வட சிர்கார் கோஸ்ட், நார்த்தன் சிர்கார் கோஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படும். சரிங்களா? சோ இதுதான் வந்து கடற்கரை சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? வட சிர்கார் கடற்கரை. சரியா? ஓகே, சோ இதுதான் கடற்கரை சமவெளிகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். சரியா? சோ நேற்றே நம்ம பார்த்துட்டோம், கடற்கரையோட நீளம் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அதெல்லாத்தையும் மனப்பாடம் வச்சுக்கோங்க. லாஸ்டா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஐலண்ட், தீவுகளை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். சரியா? தீவுகளோட நம்ம முடிச்சிடலாம். நேற்றே பார்த்துருக்கோம் ஆர்கிபெல்லாகோ அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா, தீவுகளை பொறுத்த வரைக்கும். சரியா? சோ தீவுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ஓகே, ஃபைன். ஸோ நான் எத்தனை ரவுண்ட் போட்டிருக்கேனோ அதே நீங்களும் போட்டுக்கோங்க. எதற்காகன்னு நான் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சில இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். சரியா? கேட்டிருக்காங்க, எதுக்காக பாருங்க. சரி, ஓகே. முதல்ல இருக்கக்கூடியதுக்கு பேரு நான் கோட்வேர்ட் மட்டும் போடுறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பேரு நார்த் அந்தமான், அதாவது தமிழ்ல வட அந்தமான் அழைக்கப்படும். முதல்ல இருக்கக்கூடியது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பேர் என்னது? வட அந்தமான்.
நடுவுல இருக்கிறதுக்கு பேர் மிடில் அந்தமான், மத்திய அந்தமான் என அழைக்கப்படுகிறது. சரியா? அடுத்தது மூன்றாவதா இருக்கிறதுக்கு பேரு சவுத் அந்தமான், தென் அந்தமான் என அழைக்கப்படுகிறது. சரியா? எஸ்ஏனா சவுத் அந்தமான். சரிங்க. அடுத்தது எல்ஏ லிட்டில் அந்தமான், சிறிய அந்தமான் அப்படின்னு சொல்லலாம். லிட்டில் அந்தமான் என அழைக்கப்படுகிறது. சரியா? அடுத்தது பாருங்க பாருங்க இதுக்கப்புறம் கார் நிக்கோபார் என அழைக்கப்படுகிறது. என்ன பேருங்க? கார் நிக்கோபார் என அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க லிட்டில் நிக்கோபார், தமிழ்ல அப்படியே எழுதிக்கோங்க. கார் நிக்கோபார்னா கார் நிக்கோபார் தான். அடுத்தது லிட்டில் நிக்கோபார் என அழைக்கப்படுகிறது. சரியா? கடைசியா கிரேட் நிக்கோபார் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? என்ன அழைக்கப்படுது? கிரேட் நிக்கோபார் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? சோ இந்த வரிசை கண்டிப்பா முக்கியம். இது அப்படியே மனப்பாடம் பண்ணணும். எதற்காகன்னா இது ஒரு வாட்டி கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. அந்தமான் தீவுகளை வரிசைப்படுத்துக, வடக்கிலிருந்து தெற்கு வரிசைப்படுத்துக, அதுக்கப்புறம் அந்த தெற்கிலிருந்து மேற்கு வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. அதனாலதான் அதை மனப்பாடம் பண்ண சொன்னேன். சரிங்களா? சரி, ஓகே. இது வரைக்கும் இந்த அந்தமான பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்றேன். அப்படியே நீங்களே நோட் பண்ணிட்டே வாங்க. சரியா? பாருங்க, இருக்கிறதுலே என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்தமான் தீவுகளிலே மிகப்பெரிய தீவு எது? அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்னது? அந்தமான் தீவுகளே மிகப்பெரிய தீவு எது? அதாவது லார்ஜஸ்ட் ஐலண்ட் இன் அந்தமான் கேட்டிருக்கான். பதில் என்னன்னா, நான் அதுக்காக தான் பெருசாவே போட்டுருக்கேன். மிடில் அந்தமான் தான். மத்திய அந்தமான் தான் பெரிய தீவம். இது டிஎன்பிசி கொஸ்டின். சரியா? ஓகே. அடுத்தது அந்தமானுக்கு தலைநகரம் இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்தமானுடைய தலைநகரம் என்ன? ஞாபகம் பண்ணிக்கோங்க. அந்தமானுடைய தலைநகரம் என்னதுங்க? போர்ட் பிளேயர்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? போர்ட் பிளேயர் தான் அந்தமானுடைய தலைநகரம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, அந்தமானுடைய தலைநகரம் எந்த தீவில் அமைந்துள்ளது? சரியா? அந்தமானுடைய தலைநகரமான போர்ட் பிளேயர் எந்த தீவில் அமைந்துள்ளது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் அந்தமான்ல இருக்கக்கூடியதுதான் போர்ட் பிளேயர். இதுதான் டிஎன்பிசி கொஸ்டின். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஓகே ஓகே. அடுத்தது பாருங்க, இந்த 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். இந்த ஒரு கொஸ்டின் நேற்றே சொல்லிட்டேன். சரியா? நிக்கோபாருடைய தென்முனை பகுதி பேர் என்னதுங்க? இந்திரா முனைன்றது நேற்றே பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? இதுக்கு இன்னொரு பேரு நேற்று சொல்லியிருப்பேன். பிக்மாலியன் பாயிண்ட் அப்படிங்கிற விஷயத்தையும் நேற்று சொன்னேன். சரியா? அந்த கொஸ்டின் நீங்க நேற்றே பார்த்துருப்பீங்க, அட்டன் பண்ணுவாங்க. பாருங்க. ஓகே, பாருங்க, இது ஒரு முக்கியமான கொஸ்டின். தென் அந்தமானையும் எழுதியிருந்த உங்களுக்கு தெரியும். தென் அந்தமானையும் லிட்டில் அந்தமானையும் பிரிக்கிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல கொஸ்டின். என்னதுங்க? தென் அந்தமானையும் லிட்டில் அந்தமானையும் பிரிக்கிறதுக்கு பேர் என்ன, பிரிக்கிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டன்கன் பாசேஜ். டன்கன் பாசேஜ் இங்கிலீஷ்ல தான் இருக்கும், எழுதிக்கோங்க. டன்கன், DUNCAN, டன்கன் பாசேஜ். டன்கன் பாசேஜ் அப்படிங்கிறது தென் அந்தமானையும் லிட்டில் அந்தமானையும் பிரிக்கக்கூடிய இடத்துக்கு பேர். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிஎன்பிசில இந்த கொஸ்டின் கேட்டது. அதாவது மேல 4 தீவு இருக்குங்களா? மேல 1 2 3 4 இருக்கா? சரியா? கீழே 3 இருக்கா? சரியா? ஓகே. மேல இருக்கிறது ஃபுல்லா, மேல 4 அந்தமான், கீழே 3 இருக்கிறது நிக்கோபார். அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடியதுக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. 10 டிகிரி சேனல். சரியா? அப்படி எழுதிக்கணும். 10 டிகிரி சேனல். 10 டிகிரி சேனல் தான் அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய இடத்துக்கான பெயர். புரிஞ்சிருச்சுங்களா? சரியா? இதெல்லாமே நம்மளுக்கு அந்தமான் நிக்கோபாரை பத்தி வந்த கேள்விகள் டிஎன்பிசில இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதை தொடர்ந்து ஒரு கொஸ்டின் என்னன்னா, அந்தமான்ல இருக்கக்கூடிய உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா சாடல் பீக். சாடல் சிகரம் என்பதுதான் அந்தமானில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிகரம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? சாடல் சிகரம். நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் வருமானு தெரியல. அந்தமான் என்பது மொத்தம் எத்தனை தீவுகளால உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். நேத்தே சொல்லியிருந்திருப்பேன். எவ்வளவுங்க? 572 தீவுகளை சேர்ந்ததுதான் அந்தமான். சரியா?
மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க. 8249 சதுர கிலோமீட்டர் அந்தமான் நிக்கோபார். எவ்வளோ? 8249 சதுர கிலோமீட்டர் அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்க வந்திருக்குங்க? அந்தமான் நிக்கோபார் தீவு பத்தி நம்மளுக்கு வந்திருக்கு. சரியா? அடுத்தது லாஸ்டா லட்சத்தீவுகள். சரியா? லட்சதீப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஒரு 4 சின்ன பாயிண்ட் மாதிரி இருக்கும். சரியா? இதான் லட்சதீப். பெருசா ஒண்ணும் கிடையாதுங்க. சரியா? லட்சத்தீவு மொத்தம் எத்தனை சதுர கிலோமீட்டர்னா 32 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரியா? சாரி, இது தப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். ஓகே. என்ன எழுத போறீங்கன்னா, லட்சத்தீவு பொறுத்த வரைக்கும் லட்சத்தீவோட தலைநகரம் பேர் எழுதிக்கோங்க. லட்சத்தீவோட தலைநகரம் பேர் வந்து கவராத்தி. என்னதுங்க? கவராத்தி. கவராத்தி என்பதுதான் லட்சத்தீவினுடைய தலைநகரம். சரியா? இந்த விஷயத்த நேத்தே நான் சொல்லியிருந்திருக்கேன். கவராத்தி அது எழுதிக்கோங்க. இங்க கீழே மால்தீவ்ஸ் இருக்கு. இந்த மாலத்தீவையும் அந்தமானையும் பிரிக்கக்கூடியதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? 8 டிகிரி சேனல் அப்படின்றத நேற்று சொல்லியிருந்திருக்கேன். கரெக்டுங்களா? இந்த விஷயத்தையும் நேற்று நான் சொல்லியிருந்திருக்கேன். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதற்கு லட்சதீப்னு எப்பங்க பேர் வந்துச்சு? லட்சதீப் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பேர் வந்துச்சு? இதையும் எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டிருக்கான். லட்சத்தீவுகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எந்த ஆண்டு? சரியா? லட்சதீப் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1973. இந்த வருஷம் 1973. அதுலதான் என்ன பண்ணிருக்காங்க? லட்சதீப் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. என்ன பேரிலிருந்து மாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. சரியா? என்ன பேர்ல இருந்து மாற்றம் செஞ்சிருக்காங்கன்னா பாருங்க, இந்த 3 பேரு, இந்த 3 பேரை சேர்த்துதான் போட்டிருக்காங்க. அதாவது லகதீவி, மினிகாய், அமின் தீவி. இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய தீவுகளுடைய பெயர். சரியா? லக்கடீவி, மினிகாய், அமின் தீவி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தீவுகள் இதெல்லாம் சேர்த்துதான் 1973ஆம் ஆண்டு லட்சத்தீவுகள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரியா? லக்கதீவி, மினிகாய், அமின் தீவி. சரியா? அப்படின்ட்டுதான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. லாஸ்டா ஒரு விஷயம், சோ இதோட முடிஞ்சிடும். சரியா? அதாவது லட்சத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம் புது புக்ல அதை கொடுத்துருக்கான். சரியா? பிட்ஸ் ஐலண்ட். பிட்ஸ் ஐலண்ட், பிட்ஸ் தீவு என்பது லட்சத்தீவில் காணப்படக்கூடிய ஒரு பறவைகள் சரணாலயம். சரியா? ஒரு பறவைகள் சரணாலயம். சரியா? லட்சத்தீவுல ஏர்போர்ட் இருக்கான்னு கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டது கிடையாது. சரியா? லட்சத்தீவுல ஏர்போர்ட் இருக்கு ஒரு தீவுல. அந்த தீவு பேர் வந்து அகத்தி ஐலண்ட், அகத்தி தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? அகத்தி ஐலண்ட். அகத்தி ஐலண்ட் அப்படிங்கிறது லட்சத்தீவுல இருக்கக்கூடிய ஒரு தீவு. அதுலதான் ஏர்போர்ட் இருக்கு. சரியா? சோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐலண்ட்ஸை பத்தி நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். சரியா? சோ இதுதான் உங்க பிசிக்கல் ஜியோகிராபி ஆஃப் இந்தியா. இந்தியாவின் இயற்கை அமைப்பு என்பது இந்த விஷயம்தான். சரிங்களா? சோ டோட்டலா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா மொத்தம் 6 வகையா பிரிச்சு என்ன பண்ணிருக்கோம்? இந்த விஷயங்களை பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளவுதான் வந்து பிசிக்கல் ஜியோகிராபி ஆஃப் இந்தியா அண்ட் லொகேஷன்ல கவர் ஆகும். சரிங்களா? இன்னும் ஒரு விஷயம் நம்மளுக்கு கவர் ஆகும். இதுல என்ன கவர் ஆகும் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிவர்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்மளுக்கு கவர் ஆகும். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரிவர்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? மோரலஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் புக்ல இருக்க மேக்சிமமான விஷயம் தான் சொல்லியிருக்கிறேன். அதை தவிர்த்து கொஞ்சம் விஷயங்கள் ஆட் பண்ணி சொல்லியிருந்திருக்கேன். அதாவது ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின் பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்திருக்கேன். சரியா? ஸோ கண்டிப்பா அதை படிங்க. நிறைய திரும்ப படிச்சுட்டே இருந்தீங்கன்னா மனப்பாடாகும். புதுசா படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரியா? அதனால மறுபடியும் படிச்சீங்கன்னா இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? சரி, ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க லைன்.
ஹலோ, சாரி, ஒரு 15 மினிட்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி ரிவர்ஸுக்கு மட்டும் சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம டவுட் செஷன் போயிடுவோம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துடலாம் ரிவர்ஸ். சரிங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் ஒரு 2 ரிவர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் செஷன் முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ டாபிக் எழுதிக்கோங்க. ரிவர்ஸ் இன் இந்தியா. அதாவது 2 ரிவர்ஸ் மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? மேக்சிமம் அதுல இருக்கிற விஷயத்த சொல்லிடுறேன். சரியா? பாருங்க, ரிவர்ஸ் இன் இந்தியா. சரியா? ரிவர்ஸ் இன் இந்தியா. ஸோ ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 2 வகையான ரிவர்ஸை பிரிச்சிருக்கிறாங்க. சரியா? ரிவர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர்ஸ். இமயமலை நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெனிசுலார் ரிவர்ஸ். சரியா? பெனிசுலர் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? பெனிசுலர் ரிவர்னா தீபகற்ப பீடபூமியை சார்ந்த நதிகள், இமயமலை நதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இமயமலை நதிகளை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, இமயமலை நதிகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் கால்ட் அஸ் அ பெரினியல் ரிவர்ஸ். என்ன ரிவர்ஸ் சொல்றாங்க? கால்ட் அஸ் அ பெரினியல் ரிவர்ஸ். பெரினியல் ரிவர்ஸ்னா வற்றாத நதிகள் அப்படின்றதுக்கான அர்த்தம். இமயமலை நதிகள் எல்லாமே என்னதுங்க, வற்றாத நதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. சரியா? நம்மளுக்கு தீபகற்ப பீடபூமி நதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் பெரினியல் ரிவர்ஸ். நான் பெரினியல் ரிவர்ஸ். நான் பெரினியல்ஸ்னா வற்றக்கூடிய நதிகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரியா? ஸோ இதுல வந்து நம்ம இண்டஸ் அப்படிங்கிற ரிவர் மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? அந்த இண்டஸ் ரிவரே உங்களுக்கு பெருசா இருக்கும் கிட்டத்தட்ட. சரியா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்றேன். நீங்க குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பா எழுதிருப்பீங்க. குரூப் 4 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. கண்டிப்பா குரூப் 1 சாரி குரூப் 2 எழுதிருப்பீங்க. ரெண்டு எக்ஸாமே இந்த வருஷம் அந்த ரெண்டு எக்ஸாமே இந்த வருஷம் தான் வந்துருச்சு. 2 எக்ஸாம்லயுமே நம்மளுக்கு ரிவர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரியா? ரிவர்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால ரிவர்ஸை பத்தி படிக்கும் பொழுது கொஞ்சம் கவனமா அதனுடைய கிளை நதிகள் எல்லாமே சேர்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சரியா? கிளை நதிகள் தான் முக்கியம். அதனாலதான் நான் ஒரு ரிவரா கொஞ்சம் பொறுமையா எடுத்துட்டு போக போறேன். சரியா? ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியதுக்கு பேர் என்னன்னா ரிவர் இண்டஸ். சரியா? ரிவர் இண்டஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ரிவர் இண்டஸ் சிந்து நதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய நதிகளில் ஒரு நதி தான் எது நதி? சிந்து நதி அப்படிங்கறத பார்ப்போம். சரியா? உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய நதியில ஒரு நதி அப்படிங்கிறது தான் சிந்து நதி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இமயமலை படிக்கும் போது நான் மொத்தம் 3 ரேஞ்சஸ் போட்டிருப்பேன். அந்த மாதிரி 1 2 3 கரெக்டுங்களா? 4வது ஒரு ரேஞ்ச் போட்டு இப்படி உள்ள எடுத்துட்டு போயிருந்தேன். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். படிச்சவங்களுக்கு நேற்று போய் வீட்டுல பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். 4வது ஒரு ரேஞ்சு கொண்டு போய் உள்ள இப்படி சேர்த்திருப்பேன். அதற்கு பேர் என்ன சொல்லியிருப்பேன்னா கைலாஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொன்னா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நேற்று வந்தவங்களுக்கு. சரியா? ஓகேவா? சரிங்க, பாருங்க மேடம், கரெக்டா இருக்கும். கேக்குது, நார்மலா தானே இருக்கு. நான் பாருங்க, வாய்ஸ் கிளியரா இல்லைங்களா? கேக்குதா ஓரளவுக்கு? கரெக்டா தான் இருக்குது ஆக்சுவலா. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ நேற்று படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் சொல்லிடுறேன்.
நேற்று இமயமலை படிக்கும் போது 3 மலைத்தொடர் அப்படி வரிசையா போட்டிருந்தோம். கரெக்டுங்களா? இந்த 3 மலைத்தொடர் இந்த மாதிரி வரிசையா போடும்போது 4வது ஒரு மலைத்தொடர் இப்படி போட்டு அந்த மலைத்தொடர் பேர் கைலாச மலைத்தொடர்னு பார்த்திருக்கோம். டிரான்ஸ் இமயமலைகள்ல அதை பார்த்துருக்கோம். சரி, ஓகே. அதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிகரம் மாதிரி சின்னதா ஒரு சிகரம் மாதிரி இருக்கு. சரியா? அந்த சிகரத்துல வந்து பாத்தீங்கன்னா பனி முற்றிலும் பனியினால சூழப்பட்டிருக்கு. சரியா? இந்த பனி உருகி இந்த இடத்துல ஒரு ஒரு ஏரி ஒண்ணு உருவாக்குது. சரியா? ஒரு ஏரி ஒண்ணு உருவாக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஏரி பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மானசரோவர் ஏரி. மானசரோவர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. மானசரோவர் லேக் அப்படின்னு அழைக்கப்படுது. மானசரோவர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மானசரோவர் ஏரியிலிருந்து உருவாகக்கூடிய நதி பேர் தான் என்ன நதி? சிந்து நதி அப்படின்னு அழைக்கப்படுது. புரியுதுங்களா? மானசரோவர் ஏரியிலிருந்து உருவாகக்கூடிய நதிக்கு பேர் தான் என்னதுங்க? சிந்து நதி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. சரியா? இந்த கைலாச மலைக்கு கீழே தானே மானசரோவர் லேக் இருக்கு. சரியா? இந்த கைலாச மலையில இந்த பனிக்கட்டி உருகி பின்னாடி பக்கம் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தாங்க பிரம்மபுத்திரா. புரியுதுங்களா? கைலாச மலையிலிருந்து நதி வந்து பின்னாடி பக்கம் வந்து சைனாக்குள்ள போயிட்டு அருணாச்சல பிரதேஷ்குள்ள வந்துச்சுன்னா அது பிரம்மபுத்திரா. இந்த மலையிலிருந்து இந்த நீர் இந்த ஏரியில உருவாக்கி இந்த ஏரியிலிருந்து இந்த பக்கம் உருவாச்சுன்னா அதுக்கு பேரு சிந்து நதி. ஓகேங்களா? ஃபைன். ஏன்னா பிரம்மபுத்திரா நீங்க படிக்கும் போது படிக்கணும்ன்றதுக்கு சொல்றதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் மறுபடியும் அழுத்தி சொல்றேன். சரியா? சரி, ஓகே. சோ அப்படின்னா சிந்து நதி உருவாகக்கூடிய இடம் எதுங்க? மானசரோவர் ஏரி. சரியா? எவ்வளவு நதி? மானசரோவர் ஏரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? மானசரோவர் ஏரி. இதனுடைய மொத்த நீளம் என்பது 2880 கிலோமீட்டர் என்பது இதனுடைய மொத்த நீளம். சரியா? இந்த டோட்டல் லென்த் ஆஃப் இண்டஸ் ரிவர் இஸ் 2880 கிலோமீட்டர். 2880 கிலோமீட்டர் என்பது மொத்த நீளம். சரியா? ஓகேங்களா? சோ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா இந்தியால எத்தனை கிலோமீட்டர் ஒட்டம் ஓடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 709 கிலோமீட்டர் மட்டும் தான் இந்தியாவில் பாய்கிறது. எத்தனை கிலோமீட்டர்? 709 கிலோமீட்டர் பாயுது. இந்தியால பாயுது. அதுதான் நமக்கு முக்கியம். அதனுடைய மொத்த நீளம் கூட முக்கியம் இல்லை. இந்தியாவில எத்தனை கிலோமீட்டர் பாயுது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஓகேவா? நேத்தே நான் மறுபடியும் சொல்லியிருந்தேன். எந்த 2 மலை தொடர்களுக்கு நடுவே சிந்து நதி பாய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு கொஸ்டின் சொல்லியிருந்தேன். சரியா? நேற்று நான் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த 2 நதி மலைத்தொடருக்கு நடுவே சிந்து நதி பாயுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த 2 மலைத்தொடர் ஞாபகம் இருக்கவங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. சரியா? எதுங்க? லடாக் அண்ட் சஸ்கார். என்னதுங்க? லடாக் மலைத்தொடர் அண்ட் சஸ்கர் மலைத்தொடர். இந்த 2 மலைத்தொடர்களுக்கு நடுவே பாயக்கூடியதான் என்னதுங்க? சிந்து நதி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே. இதனுடைய கிளை நதிகள் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரூப் 4ல நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குரூப் 4ல ட்ரிபியூட்டரிஸ் கேட்டிருந்தாங்க. சரியா? ட்ரிபியூட்டரிஸ் கேட்டிருக்காங்க. சரியா? சோ ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு சொல்ல போகும்போது பாத்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீலம். ஏன்னா நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. இந்த பேர்லாம் ஞாபகம் இருக்கும். ஜீலம் என்பது சிந்து நதியுடைய ஒரு ட்ரிபியூட்டரி. அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னாப். சரியா? சென்னாப். அடுத்தது ராவி. சரியா? ராவி. அடுத்தது பாத்தீங்கன்னா பியாஸ். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா சட்லஜ். சரியா? சட்லஜ். கில்ஜிட். சரியா? கில்ஜித். சன்கார். இதெல்லாமே சிந்து நதியோட ட்ரிபியூட்டரிஸ். குரூப் 1 படிக்கும் போது தெளிவா இந்த மாதிரி ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு படிக்கணும். சரியா? 2019ல நடந்த குரூப் 1 பிலிமினரியில கூட 2019ல நடந்த குரூப் 1 பிலிமினரியில கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரிவர்ஸோட ஆர்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. அதாவது வடக்கிலிருந்து தெற்குல இருக்கக்கூடிய நதிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு 2019ல குரூப் 1ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்ப நடந்த குரூப் 2ல
கிழக்கு பக்கம் பாயக்கூடிய மிகப்பெரிய நதி எது அப்படின்றது இப்போ இந்த வருஷம் நடந்த குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப நடந்த குரூப் 4ல தபதி நதியோட கிளை நதி தான் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். தபதி நதியா நர்மதாவான்னு சரியா எனக்கு தெரியல. சரியா? தபதி நதியோட கிளை நதி கேட்டிருந்தாங்க. ஸோ ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மறுபடியும் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ், கில்ஜித், அதுக்கப்புறம் சன்கார் போன்ற நதிகள் எதனுடைய ட்ரிபியூட்டரிஸ்? இண்டஸுடைய ட்ரிபியூட்டரிஸ். பாருங்க, இதுலயும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. which is the largest tributary of Indus? சிந்து நதியுடைய மிக பெரிய துணை நதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து நதியோட மிகப்பெரிய துணை நதி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த செனாப் அப்படிங்கிறது தான் சிந்து நதியோட மிகப்பெரிய துணை நதி. சரியா? சிந்து நதி செனாப் அப்படிங்கிறது தான் சிந்து நதியோட மிக நீளமான துணை நதி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம படிக்கும் போது டேம்ஸும் சேர்த்து படிப்போம். டேம்ஸ்னா ஒரு நதி போட்டு அந்த நதியில என்னென்ன அணைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சேர்ந்து நம்ம படிக்கலாம். சரியா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், சிந்து நதியில கட்டி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அணை சொல்லுங்க பார்க்கலாம். நான் சின்ன வயசுல இருந்து நீங்க அந்த விஷயத்தெல்லாம் படிச்சிருப்பீங்க. பக்ரானங்கல் அணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்ரானங்கல் டேம் தெரியுமா? பக்ரானங்கல் அணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்ரானங்கல் அணை எந்த நதிக்கரையில் கட்டப்பட்டுள்ளது? இதெல்லாம் பழைய டிஎன்பிசி கொஸ்டின். பக்ரானங்கல் நதி எந்த நதிக்கரையில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதுங்க? எது? சட்லஜ். இதெல்லாம் பழைய டிஎன்பிசி கொஸ்டின். சரியா? சோ அந்த மாதிரி ஒரு நதிகள் படிக்கும் போதும் அதற்கு கூட என்ன படிச்சுக்கோங்க, அதனுடைய என்னென்ன அணை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு படிச்சுக்கோங்க. இந்த சிந்து நதி அப்படிங்கிறது, சரியா, சிந்து நதி அப்படிங்கிறது எங்க வந்து கலக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க வந்து கலக்கும்? அரபிக்கடல்ல வந்து கலக்கும். அரேபியன் சி, அரபிக்கடல்ல வந்து கலக்கக்கூடிய நதி. சரியா? அரபிக்கடல்ல வந்து முடியுது சிந்து நதி. ஸோ இந்தியாவில தொடங்கி பாகிஸ்தானுக்குள்ள போய் அரபிக்கடல்ல வந்து முடியுது சிந்து நதி அப்படிங்கிற விஷயம். சரியா? ஸோ சிந்து நதியை பத்தி இந்த அளவுக்கு தெரிஞ்சாலே போதும் நம்மளுக்கு. சரியா? இதுக்கு மேல நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஏன்னா புக்ல உங்களுக்கு 5 கிளை நதி தான் கொடுத்துருக்கான். நான் 7 கிளை நதி வரைக்கும் எழுதியிருக்கேன். ஏன்னா அந்த கில்ஜித் சன்கார் கொஞ்சம் முக்கியம். அதனால அந்த 2 விஷயத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சரியா? மற்றபடி இந்த அளவு தெரிஞ்சா போதும். ஆரம்பிக்கக்கூடிய இடம், மொத்த நீளம், இந்தியாவில எவ்வளவு தூரம் வருது, இது. சரியா? சரி, ஓகே. ஸோ இதோட முடிச்சுக்கோங்க, போதும். சரியா? நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நதிகளை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். டவுட்ஸ் இருக்கவங்க மட்டும் அப்படியே லைன்ல இருங்க. சரியா? டவுட்ஸ் ஒருத்தர கேட்க ஆரம்பிங்க. ஓகே.